பிரம்மவாதம். கிரீடா பிரம்மவாதம். கிரீடை, கிரீடை என்ற சொல்லுக்கு விளையாட்டு, கிரீடை என்ற சொல்லுக்கு விளையாட்டுன்னு பேர். இப்போ எல்லாத்திட்டையும் கேட்குறது ஒரே கேள்விதான், பரமான்மா ஒன்று, பரமான்மா ஒன்று, சீவான்மாக்களாக எவ்வாறு ஆயிற்று அப்படின்னு கேட்டால் மாயாவாதி என்ன சொல்லுவாங்க? அது மயக்க உணர்வுன்னு சொல்லிடுவாங்க. பார்க்கரியர் பரிணாமம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி கிரீடா பிரம்மவாதி என்ன சொல்லுவாங்கன்னா அது பிரம்மத்துக்கு விளையாட்டு, பிரம்மத்துக்கு விளையாட்டு. அது விளையாட்டா பரமான்மா என்ன ஆயிடுச்சு? சீவான்மாவாக மாறிடுச்சு. பிரம்மத்திற்கு சீவான்மா ஆதல் விளையாட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க யாரு? கிரீடா பிரம்மவாதி, கிரீடா பிரம்மவாதி. சரிங்களா? அடுத்தது நாலாவது சப்த பிரம்மவாதி. சப்த பிரம்மவாதி என்பது பிரம்மம் என்பது என்னது? நாதம், நாதம்தான் பிரம்மம், நாதம்தான் பிரம்மம். அந்த நாதம் என்பது இவங்க அச்சரம். நாதம்னு சொன்னால் இவங்க என்ன சொல்லுவாங்க? நாம் என்ன சொல்லுவோம்? சவுண்டு இல்லைங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்க? அச்சரம், எழுத்து. அச்சரங்கள் தான் என்னது? பிரம்மம். பிரம்மம் என்பது அச்சரங்கள் என்று சொல்லுவாங்க. அச்சரங்களே பிரம்மம். அதிலிருந்து தான் என்ன தோன்றுகிறது? எல்லா உலகங்களும் தோன்றுகிறது. சப்தத்திலிருந்து உலகங்கள் தோன்றுகிறது. பிரம்மம் என்பது நாத வடிவாய் இருக்கும், பிரம்மம் என்பது நாத வடிவாய் இருக்கும் என்று சொல்வார்கள். இதுக்கு நூல் செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேதவியாசர். வேதவியாசர், வேதவியாசர். இந்த ஏகான்மவாதம் தான் உத்தர மீமாஞ்சகம். முதல்ல பார்த்தது பூர்வ மீமாஞ்சகம் பார்த்தோமா இல்லையா? பூர்வ மீமாஞ்சகம் பார்த்தோம். உத்தர மீமாஞ்சகம் என்பது என்னது? ஏகான்மவாதம். இங்கே வேதத்தினுடைய பிற்பகுதியை ஆராய்பவர்கள்லாம் யார்? ஏகான்மவாதி. இவர்கள் தான் உத்தர மீமாஞ்சகர். இது ஞானகாண்டம், ஞானகாண்டத்தை ஆராய்ச்சி செய்கிறவங்க. இதற்கு நூல் செஞ்சவர் யாருங்க? வேதவியாசர். வேதவியாசர். இவர் ஆராய்ச்சி செஞ்ச நூலுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் ரொம்ப முக்கியம். பிரம்மசூத்திரத்துக்கு தான் எல்லா பாடியங்களும் வடமொழியில் செஞ்சுருக்கிறாங்க. வடமொழியில் பல பாடியங்கள், பாடியம் என்பதற்கு என்ன பொருள்? பேருரை, விரிந்த உரை. சரிங்களா? எல்லா பாடியும் எதில் இருக்குது? வடமொழியில் தான் இருக்குது. இந்த பாடியங்கள் பூரா எதை வைத்து ஆராய்ஞ்சிருக்கிறாங்க? பிரம்மசூத்திரத்தை. பிரம்மசூத்திரத்தை ஆராய்ஞ்சு தான் எல்லா பாடியங்களும் உண்டு, எல்லா பாடியங்களும் உண்டு. தமிழில் இருக்கிற ஒரே பாடியம் எது? சிவஞான மாபாடியம். நமக்கு தமிழில் கிடைச்ச ஒரே பாடியம் சிவஞான மாபாடியம். பாடியம் என்பதுக்கு விரிந்த உரை, பேருரைன்னு பேர். தமிழில் ஒரே ஒரு பேருரை தான் இருக்கிறது. அந்த நூல் தான் உங்கள் கையில் இருக்குது, சிவஞான போதத்திற்கு அவர் செஞ்ச நூல். அப்போது நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை பெருமான் நமக்கு கொடு. இப்போ இந்த செய்தி பூரா அதில் தான் இருக்குது. இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் எதில் இருக்குது? சிவஞான மாபாடியத்தில் தான் இருக்குது. அந்த நூல் நம்ம கையில் கிடைக்கிறதே நமக்கு செய்த தவம். ஏன்னா அந்த நூலை படிக்கணும், புரிஞ்சுக்கணும், கேட்கணுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை, எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. எனவே இந்த பிரம்மசூத்திரத்திற்கு பல்வேறு உரைகள் உண்டு, எல்லாம் வடமொழியில். இதில் சிறந்த உரையாக எல்லாராலும் போற்றப்படுவது சங்கரர் செஞ்சது. சங்கரர் செஞ்ச பேருரை மாபாடியம்தான் வடமொழியில் ஆகச்சிறந்த நூலாக பல்வேறு அறிஞர்களால் போற்றப்படுகிறது. இவர் இந்த பிரம்மசூத்திரத்தை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுறார், பிரம்மசூத்திரத்தை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுறார். இதே நமக்கு பாடியம், நம்ம பாடியம் ஆகமத்திலே இருந்து ஆராய்ச்சி பண்ணுது. இது வேதத்தினுடைய ஆராய்ச்சி, நம்ம செய்கிறது ஆகமத்தினுடைய ஆராய்ச்சி. ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. சரிங்களா? நம்ம சிவஞான மாபாடியம் ஆகமத்தை ஆராய்கிறது. இந்த சூத்திரம் எல்லாமே, எல்லா பாடியங்களும் எதை ஆராய்ச்சி பண்ணுது? வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுது.
அடிப்படையிலே ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. சரி, இந்த வகையில் இதை வைத்துக் கொள்வோம். அடுத்தது 4 சாங்கியம். இதுக்குள்ளே இன்னும் விரிவாக சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளவெல்லாம் வேண்டாம். எல்லாம் அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கும் போது பாடியத்தை எடுத்து படிச்சுக்குங்க. 4 சாங்கியம். இவர்கள் தத்துவத்தை எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 தத்துவங்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 24 தத்துவங்கள். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய 24. ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு மட்டும் அதில் இருக்குது. 24ல் ஒரு வேறுபாடு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழேருந்து வந்துடலாம். கீழேருந்து வந்தீங்க. முதல்ல 5 என்னது? பூதம் 5. அப்புறம் தன்மாத்திரை, அஞ்சு, கண்மேந்திரியம், அஞ்சு, ஞானேந்திரியம், அஞ்சு. அப்புறம் அந்தக்கரணம். அந்தக்கரணத்தில் இது 21 மனம், 22 அகங்காரம், 23 புத்தி. இதுவரைக்கும் நம்ம சொல்கிறதெல்லாம் வரிசையாக சொல்கிறாங்க. 24 நமக்கு என்னது? சித்தம். குணம் இல்லைன்னா சித்தம். குணதத்துவம்னு சொல்லலாம், இல்லைன்னா சித்தம்னு சொல்லலாம். இந்த இடத்துல அவங்க மூலப்பிரகிருதி. இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து தத்துவங்கள் தோன்றும். மூலப்பிரகிருதியிலிருந்து தத்துவங்கள் தோன்றும் என்று இவங்க எடுக்கிறாங்க. ஆமாம், இதுதான் காரண தத்துவம். மூலப்பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் காரணம். இதிலிருந்து காரியங்களாகிய தத்துவங்கள் தோன்றும். இதெல்லாம் காரியம். 23 தத்துவங்கள் காரியம். இப்போ உலகத்திற்கு முதல் காரணம் எது? உலகத்திற்கு முதல் காரணம் எது அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க? மூலப்பிரகிருதின்னு சொல்லுவாங்க. நம்மளை கேட்டால் எதை சொல்லுவோம்? மாயைன்னு சொல்லுவோம். சரியா? இங்கே அந்த எல்லாத்துலேயும் அந்த எங்கே நாம் நிற்கிறோம், அவங்க இந்த வேறுபாடை மட்டும் நீங்கள் அப்படியே சைடு பை சைடு நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துடணும். உலகத்திற்கு முதல் காரணம் எது என்று கேட்டால் சைவ சித்தாந்திகள் மாயை என்று சொல்வார்கள். அப்போ மூலப்பிரகிருதி என்னது? மாயை தான். ஆனால் அதற்கு மேலே ஒன்றும் இல்லை. மூலப்பிரகிருதிக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் சாங்கியன். மூலப்பிரகிருதிக்கு மேலே தத்துவங்கள் உண்டு. அப்போது சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று 3 உண்டு. மாயை என்ன 3ஆக பிரித்து நாம் பிரகிருதி மாயை கீழே நம்ம சொல்கிறதெல்லாம் சாங்கியர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ அதற்கு மேலே இருக்கிற தத்துவங்கள் இவர்கள் ஆராய்ச்சிக்கு உட்பட்டதல்ல. சரிங்களா? இப்போ இந்த தான் அவங்களுடைய ஸ்டாண்டர்டு. இப்போ அங்கே தத்துவ ஞானம் எது வரைக்கும் போகுது? 24ஓட நின்றுது. சரிங்களா? இப்போ இந்த மூலப்பிரகிருதி என்பது குணசம்பந்தம் உடையது. இதெல்லாம் நம்ம சொல்கிறது தான். குணசம்பந்தம் உடையது. அவ்யக்தம். மூலப்பிரகிருதி என்பது அவ்யக்தம். அவ்யக்தம்னு என்னது? வெளிப்படாத நிலை. அவ்யக்தம் என்பதற்கு வெளிப்படாத நிலை. எது வெளிப்படாத நிலை? வெளிப்படாத நிலை. சரி, எது வெளிப்படாதது? குணம் வெளிப்படாதது. குணம் வெளிப்படாத நிலைக்கு அவ்யக்தம் என்று பெயர். அப்போ வெளிப்பட்ட நிலைக்கு வியத்தம்னு பேர். வெளிப்பட்டா வியத்தம், வெளிப்படலைன்னா
அவ்வியக்தம். இந்த இடத்துல இருந்து நான் சைவ சித்தாந்தத்துக்கு போகிறேன், இதை எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, இது இப்படியே வச்சுக்கங்க. சைவ சித்தாந்தத்துக்கு போனோம்னா அவ்வியக்த நிலை என்பது என்னது? மூலப்பிரகிருதி. சரிங்களா? வியத்த நிலை எது? குணதத்துவம். குணதத்துவத்தில் 3 குணங்களும் வெளிப்படும். மூலப்பிரகிருதியில் என்னது 3 குணமும் அடங்கி நிற்கும். நான் இதை சொன்னாவே புரிய, திடீர்னு நீங்கள் அங்கே ஏங்க போகிறீங்க அப்படின்னா இதையும் அதுங்க இது மாற்றி எழுதிடாதீங்க தயவு செஞ்சு, சரியா? இந்த எங்கே இருக்குது படம், அது அங்கே பின்னாடி இருக்குது பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். மூலப்பிரகிருதின்னு ஒன்று இருக்கா இல்லையா? மூலப்பிரகிருதியில் பிராக்கெட்டில் என்ன எழுதணும்? அவ்வியக்தம்னு எழுதணும். அதுக்கு அடுத்தது தோன்றுவது குணதத்துவம். குணதத்துவம் என்பது வியத்த நிலை, குணங்கள் வெளிப்பட்ட நிலை. முக்குணங்களும் சமமாய் வெளிப்படும். முக்குணங்களும் சமமாய் வெளிப்படும். இது கிடையாது. எங்கே சாங்கியத்தை நான் சொல்லலை, சாங்கியத்தை ஓரமாக வச்சுட்டு எங்கே போகிறோம்? சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறோம், சரியா? அதை அதோட விட்டுருங்க. திருப்பி நம்ம சாங்கியத்துக்கு வந்துடலாம், சரியா? அதை புரிஞ்சுன்னா வச்சுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, திருப்பி கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். மூலப்பிரகிருதி என்பது முக்குணங்கள் வெளிப்படாத நிலை, முக்குணங்களும் வெளிப்படாத நிலை, அவ்வியக்தம் என்று பெயர். 3 குணம் எது? மூணு குணம் நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களே, எப்படியும் சொல்லி இவர் இல்லைன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தோடையே சந்தேகத்தோடையே பதில் சொல்கிறீங்க. சாத்வீகம், ராசதம், தாமசம், 3 குணமா இல்லையா? 3 குணம் எல்லாம் தாமசத்தில் இருப்ப மாட்டு தெரியுது, அப்படியா? சரி ஐயா, அது மதியம் தானா? இப்போ தெளிவாக தான் இருக்கிறோமா? மகிழ்ச்சி. சரி, காரண தத்துவத்திலிருந்து காரிய தத்துவங்கள் தோன்றும். இதெல்லாம் இவங்க தத்துவம். காரண தத்துவத்திலிருந்து காரிய தத்துவங்கள் தோன்றும். காரண தத்துவம் எது? மூலப்பிரகிருதி. சரிங்களா? அடுத்தது 25வது தத்துவம் புருடன். 25 புருடன், இதுதான் ஆன்மா. இப்போ இதுவரைக்கும் மாயை, 24 வரைக்கும் மாயை. புருடன் என்பது ஆன்மா. அது 25வது தத்துவத்தில் இருக்குது. ஆன்மா ஆன்மா எங்கே இருக்கு? 25வது தத்துவத்தில் இருக்குது. ஆன்மாக்கள் பல, ஆன்மாக்கள் பல. நித்தம், ஆன்மாக்கள் பல. அடுத்த கண்டிஷனு நித்தம். அடுத்தது வியாபகம். நித்தம், வியாபகம், அருவம், சித்து. நித்தம், வியாபகம், அருவம், சித்து. சித்து என்னது? அறிவுடையது. ஆன்மாக்களுக்கு அறிவு உண்டு, ஆன்மாக்களுக்கு அறிவு உண்டு. சாங்கியர் கொள்கை ஆன்மாவுக்கு இயல்பாகவே அறிவு உண்டு, இயல்பாகவே அறிவு உண்டு. தார்க்கியர் கொள்கை என்னது? ஆன்மாக்களுக்கு இயல்பாக அறிவு கிடையாது, மனதோடு கூடி அறிவு வரும். சரிங்களா? சாங்கியர் என்ன சொல்கிறாங்க? இயல்பாகவே அறிவுடையது, அறிவு உடையது. அப்போது இந்த அறிவுடைய ஆன்மாக்கள் மூலப்பிரகிருதியினுடைய கலப்பினாலே இந்த புருடனுக்கு, ஆன்மாவுக்கு எதோட கலக்குது? மூலப்பிரகிருதியோடு கூடுது, தத்துவங்களோடு கூடுதா இல்லையா? கூடினுவதனால அவிச்சை என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானம் தோன்றும். அவிச்சை என்கின்ற அஞ்ஞானம் தோன்றும். அதனால் அது உலகத்தில் வந்து என்ன செய்யுது? மயக்கத்தில் பல வேலையை செஞ்சிட்ருக்கு, பல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு இந்த சாங்கிய நூல் வழி நின்று, சாங்கிய நூல் வழி நின்று அதனுடைய குரு உபதேசம் பெற்று அதனுடைய அந்த மதத்தினுடைய வழியில் ஒழுகினால் இதற்கு என்ன நீங்கும்? அந்த அவிச்சையாகி அஞ்ஞானம் நீங்கும்.
மூலப்பிரகிருதியினுடைய துவக்கு நீங்கும். சரியா? மூலப்பிரகிருதினால தானே மயக்கம் வந்துச்சு. மயக்கம் எதனால் வந்துச்சு? மூலப்பிரகிருதியினால் வந்துச்சு. இது நீங்கணும்னா என்ன செய்யணும்? சாங்கிய நூல் வழி நின்று குரு உபதேசம் பெற்று இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுனா இதுக்கு இந்த மயக்கம் நீங்கிடும். சரியா? நீங்கி என்ன ஆகிடும்? அறிவுடையதாக மாறிடும். அறிவுடையதாக இப்போ அஞ்ஞானத்தில் இருக்கு, இது என்ன ஆகிடும்? அறிவுடையதாக மாறும். அதுவே முத்தி. இதற்கு நூல் செஞ்சவர் கபிலர். சாங்கிய நூல் செய்தவர் கபிலர். இவர்கள்ட்ட ரொம்ப முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி சர்க்காரியவாதம். சாங்கியர்களுடைய வாதத்தில் மிக முக்கியமான ஒரு வாதம் சர்க்காரிய வாதம். ஆனால் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சர்க்காரியவாதத்திற்கும் சாங்கியர் சொல்லக்கூடிய சர்க்காரியவாதத்திற்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் வாதத்தை சொன்னால் அவங்க சொல்கிற மாதிரியே தான் நம்ம சொல்லுவோம். சரியா? வாதம் என்ன? சர்க்காரியவாதம் என்னது? உள்ளது தோன்றும், உள்ளது சிறக்கும், உள்ளது தோன்றும், இல்லது வாராது. எது உள்பொருளோ அதுதான் தோன்றும், இல்லாத ஒன்று வராது. சரியா? இது சர்க்காரியவாதம். நம்மளும் இதே தான் சொல்கிறோம், அவர்களும் இது தான் சொல்கிறாங்க. சொல்லில் ரெண்டும் ஒன்று தான். சர்க்காரியவாதத்தை சொல்லணும்னு சொன்னால் உள்ளது தோன்றும், இல்லது வாராது. ரெண்டு பேரும் அதை தான் சொல்கிறோம். ஆனால் அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் சொல்கிறதுக்கும் சாங்கியர் சொல்வதற்கும் வேறுபாடு உண்டு. சரியா? என்ன வேறுபாடுங்கிறது இப்போ வேண்டாம். ஏற்கனவே எல்லாம் மயக்கத்தில் இருக்கிறீங்க. அந்த மயக்கம் தீர்ற மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம முதல் நூறு பார்க்குறோமா இல்லையா? அங்கே சர்க்காரியவாதத்தில் இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? உள்ளது தோன்றும், அதான் உள்ளது ஏயா வரணும்? உள்ளது தோன்றும்னு சொன்னால் உள்ளது ஏன் வரணும்? அதான் உள்ளதாயிற்றே. சார் வரட்டுமா? அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன வரட்டுமான்னு கேட்குற அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? வந்தக்கப்புறம் வரட்டுமான்னு வேறு கேள்வி, வா அப்படின்னு வாதியார் சொல்கிறாரா இல்லையா? அதே சமயம் வரலன்னா அவன் வரப்போகிறதில்ல. இது ஒரு வாதம். ஆனால் உண்மையில் என்னதுன்னா நம்ம சொல்கிற வாதத்தை மட்டும் வச்சுக்குவோம், இவங்க வாதத்தை விட்டுருங்க. ஏன்னா ரெண்டையும் சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சூக்குமமாக உள்ளது தூளமாக வரும். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சர்க்காரியவாதம் எது சூக்குமமாக உள்ளதோ அதுதான் தூளமாக வரும். சூக்குமமாக இல்லாத ஒன்று தூளமாக வாராது. தோன்றும்னு சொன்னால் ஏதோ இல்லாத ஒன்று தோன்றாது, இருக்கிறதான் தோன்றும். அப்போ ஏதான் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா அப்புறம் எங்கேயா தோன்றுச்சு? கண்ணுக்கு புலனாகாமல் இருந்துச்சு, இப்போ கண்ணுக்கு புலனாகி வருகிறது. அப்போ இது ஒன்றும் இல்லாத ஒன்று தோன்றலை. புரியுதா இல்லைங்களா? இப்போ எனக்கு அறிவு இப்போ தான் வந்துச்சு. அறிவு எனக்கு இப்போ தான் வந்துச்சுன்னா அப்போ இத்தனை நாள் அறிவு இல்லாமல் இருந்ததுன்னு அர்த்தமா? அறிவு ஆன்மாவுக்கு எப்பவுமே உண்டு. இதுவரைக்கும் மறைக்கப்பட்டு இருந்தது இப்போ மறைப்பு நீங்கி தோன்றி இருக்கிறது. கிணத்தை தோன்றோம், தண்ணி இப்போ தான் வந்துச்சு. 100 அடி தோண்டியாச்சு, தண்ணி இப்போ தான் வந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்ணி 100 அடியில் இருந்துச்சு. சரிங்களா? தோண்டி அந்த இடத்துக்கு போன உடனே இப்போ புதிதாக தோன்றி வந்ததுன்னா வரலை, புலனாகாமல் இருந்துச்சு, இப்போ புலப்படுகிறது. இது வரைக்கும் நீர் என்னாச்சு? புலப்படாமல் இருந்துச்சு, இப்போ புலப்பட்டு நிற்கிறது. அப்போது சூக்குமமாக இருக்கின்ற ஒன்று தூளமாக தோன்றும், சூக்குமத்தில் இல்லாதது தூளமாய் வாராது. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சர்க்காரியவாதம். சரிங்களா? இவர்கள் சொல்லக்கூடிய சர்க்காரியவாதம் வேற.
நான் ரெண்டையும் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அதை அப்புறமா பார்த்துக்குவோம். சரி, இதற்கு நூல் செய்தவர் கபிலர். யோகம், யோக மதம், எத்தனாவது சமயம்? 5. சாங்கியம், சாங்கியம் கடவுள் மறுப்பு கொள்கை உடையது. சரிங்களா? அவர்களும் கடவுள் மறுப்பாளர். இப்போ பாருங்கள், கடவுள் மறுப்பாளர் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர்? கடவுள் மறுப்பாளர் எத்தனை பேர்? இப்போ எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? இப்போது இது 5 விட்டுருங்க, 4 பார்த்துட்டோமா? 6 + 4 10 பேர் பார்த்துட்டோம். சரியா? இதில் கடவுள் மறுப்பாளர் எத்தனை பேர்? யா, அப்படியே மொட்டையாக சொல்லக்கூடாது. 6 பேர். இந்த 6 பேரும் கடவுள் மறுப்பாளர் தான். சரியா? 6 பேரும் கடவுள் மறுப்பாளர் தான். யார்? உலகாயுதம், 4 வகை பௌத்தம், சமணம், இந்த 6 பேரும் கடவுள் மறுப்பாளர். சரி, இந்த 4 பேர் யார் யார்? முதல் யார்? தர்க்க சாஸ்திரம், தர்க்க நூலார், அவங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுக்கு கடவுள் உண்டு. 2வது மீமாஞ்சகர். மீமாஞ்சகர் யார்? பூர்வ மீமாஞ்சகர், அவங்க கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 6 + 1. சரிங்களா? பூர்வ மீமாஞ்சகர் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்தது ஏகான்மவாதி, அவங்க உத்தர மீமாஞ்சகர், அவங்க கடவுளை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. அப்படியா? பரமான்மா, பரமான்மா ஒன்றுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? பரமான்மா ஒன்று தான் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்க என்னது? கடவுளை ஏற்றுக்கிறாங்க, கடவுளை ஏற்றுக்கிறாங்க. அப்போ தார்க்கியர் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் ஏற்றுக்கல? மீமாஞ்சகரில் பூர்வ மீமாஞ்சகர் கடவுள் மறுப்பாளர், கடவுள் மறுப்பாளர். ஏகான்மவாதி கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அடுத்தது இங்கே சாங்கியருக்கு கடவுளை ஏற்றுக்கிறாங்களா? இல்லை. 8 பேர், 26 24 சமயத்தில் 8 சமயம் கடவுள் மறுப்பு கொள்கை உடையது. 24ல் 8 1/3 கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இருக்கிறான். சரிங்களா? யோக மதத்தினர் இவங்க கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள், கடவுள் உண்டு. மற்றபடி சாங்கியருக்கு இவர்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. சாங்கியர் எத்தனை தத்துவம் சொல்கிறாங்க? 24. 23 மூலப்பிரகிருதி, 24 ஆன்மா, 24 ஆன்மா +1 இதுதான் பதி. 25வது தத்துவம் பதி, இறைவன். 24 தான் புருடன், 25 பதி. சாங்கியருக்கு 24 சொன்னமா இல்லையா? சித்தம் கிடையாது. 23 மூலப்பிரகிருதி, 24 ஆன்மா, 24 ஆன்மா, 25 பதி. கடவுளை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் யோக மதத்தினர். சரிங்களா? மற்றபடி சாங்கியருக்கு உண்டான எல்லாம் அப்படியே இவங்களுக்கு உண்டு, எல்லாமே அவர்களுக்கு உண்டு. இதில் ரொம்ப நுட்பமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் நம்மில் ஒருவர்பாங்க. பதி யாருன்னு கேட்டால் நம்மில் ஒருவர். அவர் இந்த யோக சாதனையை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் தான் பரம்பொருள்.
நீங்களும் யோக சாதனையை நல்லா செஞ்சால் அவரை போலவே ஆகலாம், அவரை போலவே ஆகலாம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆவாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறையா பேர் சிவம் மாதிரி ஆகலான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இவங்க மட்டும் இல்லை, இந்த கூட்டத்திலே நிறையா பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் நமக்கு உண்டா இல்லையான்னு ஆராய்ச்சி செய்கிறது தான் முக்கியமான வேலை. சரிங்களா? இப்போ யோக சாதனை செஞ்சால் நாம் எது போல் ஆகலாம்? பதி ஆகலாம், பதி ஆகலாம். அவர் அப்படி தான் ஆனார், அப்படி தான் ஆனார். அப்போ யோக சாதனையின் மூலமாக தத்துவ ஆராய்ச்சி செய்தால் இறைவனை அடைதல், இறைவனை போல ஆகலாம் என்று சொல்லுவாங்க. இவங்க இதுக்கு முக்கியமாக 8 அட்டாங்க யோகம், அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம் யோக மதத்தின்னு சொல்லக்கூடியது 8. எது? இயமம், இயமம், நியமம். 1 இயமம், 2 நியமம், 3 ஆசனம். இயமம், நியமம், ஆசனம். 4 பிராணாயாமம், பிராணாயாமம். 5 பிரத்யாங்காரம், பிரத்யாங்காரம். 6 தாரணை. 7 தியானம், 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 மெடிடேஷன். 8 சமாதி. அதே தான். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாங்காரம், தாரணை, தியானம், சமாதி. சரிங்களா? இதில் இயமம், இயமம் என்பது விளக்கியென ஒழித்தல், விளக்கியென ஒழித்தல். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முதல்ல அதை கற்றுக்கணும். செய்யக்கூடாதது எது முதல்ல எந்த ஒழுக்கத்துக்கு போனாலும் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது? டூ அண்ட் டோன்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? டூஸ் அண்ட் டோஸ். அதுபோல் செய்யக்கூடாதது எது என்று தெரிந்து அவற்றை என்ன செய்யணும்? நீக்கணும். விளக்கியென ஒழித்தல், விளக்கியென ஒழித்தல். நியமம்னு என்னது? விதித்தன செய்தல். அடுத்தது ஆசனம். என்ன ஆசனம்? யோகாசனம். பல ஆசனங்களை செய்யணும், ஆசனங்களை செய்யணும். அடுத்தது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். அடுத்தது பிரத்யாங்காரம். அந்த மூச்சு பயிற்சியினால் என்ன செய்கிறதுங்க? பெறுகிற ஒரு அனுபவம், பிரத்யாங்காரம். தாரணை, தாரணை இது மனசை ஒருமுகப்படுத்துவது. அந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் வச்சு கூட என்ன செய்கிறதுங்க? தாரணை, மனதை ஒரு நேர்கோட்டில் நிறுத்துறது, ஒழுங்குபடுத்துவது. அதன் மூலமாக என்ன செய்கிறதுங்க? 6 ஆதாரத்தில் நிறுத்தி தியானம் பண்ணுறது. 6 ஆதாரம், அதுக்கு மேலே அது நிராதாரம். இதுக்கு ஆதாரம்னு பேர். 6 ஆதாரம், புருவம் வரைக்கும், மேலே 1000 இதழ் தாமரை வரைக்கும் செய்கிறது தியானம். அதனால் பெறுகிற பயன் சமாதி. விரிவு யோக நூலில் காண்க. சரிங்களா? இந்த நெறியில் நின்று, இந்த நெறியில் நின்னா ஆன்மாக்கள் என்ன செய்யும்? சீவன் முத்தி நிலையை அடையும். சமாதிக்கு போயிட்டா அது என்ன நிலை? சீவன் முத்தி நிலை. அந்த சீவன் முத்தி நிலையை அடைந்த ஆன்மாக்கள் உடல் பிரிந்த நிலையில் இறைவனோடு கூடும், இறைவனோடு
கூடும் என்று சொல்லுவாங்க. சரியா? இதற்கு நூல் செஞ்சவர் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி யோகம்னு பேர். இந்த யோக மதத்திற்கு நூல் செஞ்சவர் பதஞ்சலி முனிவர். இந்த பதஞ்சலி முனிவர் 3 பேர் இருக்காங்க. பதஞ்சலி இருக்கிறாங்க. 3 பேர் வேற வேற பேர் மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா பதஞ்சலியும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. ஒன்று மன்றுதொழு பதஞ்சலி. தில்லையில் பெருமான் ஆடுகிற போது அவருக்கு பக்கத்தில் ஒரு பதஞ்சலி முனிவர் இருப்பார். அந்த முனிவர் வேற. அவருக்கு என்ன பேர்? மன்றுதொழு பதஞ்சலி. மன்றுன்னு என்னது? தில்லை சிற்றம்பல மேடையில் பெருமான வழிபாடு செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய முனிவர் பதஞ்சலி முனிவர். வியாக்கரபாதர் பதஞ்சலி முனிவர் 2 பேர் இருக்காங்களா இல்லையா? அந்த பதஞ்சலி வேற. இன்னொன்று வடமொழியில் இலக்கணம் செஞ்சவர் ஒரு பதஞ்சலி இருக்கிறார். தமிழில் இலக்கணம் செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார்? அகத்திய முனிவர். அகத்தியர் தமிழில் இலக்கணம் செஞ்சுருக்கிறாரா இல்லையா? அதுபோக தொல்காப்பியர் இலக்கணம் செஞ்சிருக்கிறார். அது மாதிரி வடமொழிக்கு இலக்கணம் செஞ்சவர் யார்? பதஞ்சலி. அந்த பதஞ்சலி வேற. யோக நூல் செஞ்ச பதஞ்சலி வேற. ஏன்னா இந்த பதஞ்சலின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா பதஞ்சலி ஒன்றுன்னு நினச்சக்கூடாது. அதுக்காக சொல்கிறோம். 3 பதஞ்சலி இருக்கிறாங்க. மன்றுதொழு பதஞ்சலி, வடமொழிக்கு இலக்கணம் வகுத்த பதஞ்சலி, யோக நூல் செய்த பதஞ்சலி. இப்போ நாம் பார்க்குறது யோக நூல் செஞ்ச பதஞ்சலி. சரிங்களா? சரி, இந்த வகையில் இவரை முடிச்சுருவோம். அடுத்தது பாஞ்சராத்திரிகம். பாஞ்சராத்திரிகம் 5 இரவில் செய்யப்பட்ட ஆகமம். இதுக்கு வைணவம் தான் இது. பாஞ்சராத்திரிகம்னா வேற யாரும் நினச்சக்கூடாது. வைணவம். ஆமாம், அவங்களுக்கு ஆகமம். இந்த பாஞ்சராத்திரிகம் என்பது ஒரு ஆகமம். அவங்களுக்கு 2 ஆகமம் இருக்குது. வைணவம் 5 இரவில் செய்யப்பட்டது. புருடோத்தமனால் 5 இரவில் செய்யப்பட்டது என்பது அவர்கள் கொள்கை. இந்த ஆகமத்தை 5 இரவில் பண்ணியிருக்கிறார். யார்? வாசுதேவன். 5 இரவில் இந்த நூல் செஞ்சிருக்கிறார். ஆமாம், வாசுதேவன் யார்? திருமால் தான். திருமாலுக்கு இன்னொரு பேர் தானே வாசுதேவன். திருமாலை முதலாக கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய சமயம் தான் என்னது? வைணவம். அதற்கு இன்னொரு பேர் பாஞ்சராத்திரிகம். இந்த ஆகமத்தை கொண்டு வழிபாடு செய்வதனால் அந்த சமயத்துக்கு என்ன பேர்? பாஞ்சராத்திரிகம்னு பேர். இதுக்கும் யோக மதம் பற்றி யோகத்துக்கும் வேறுபாடு கிடையாது. யோகத்துக்கும் பாஞ்சராத்திரிகனுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா 25வது தத்துவம் அவங்க என்ன செய்கிறாங்க? பதின்னு வச்சுருக்காங்களா இல்லையா? 25 பதின்னு வச்சுருக்கிறாங்க. இவங்க 25 புருடன்னு வச்சுருப்பாங்க. 25 புருடோத்தமன். சரிங்களா? புருடன் தான் புருடோத்தமன். அதுதான் வாசுதேவன். அதுதான் திருமால். நீங்கள் 24 தத்துவங்களை கடந்து புருட தத்துவத்துக்கு போயிட்டா முத்தி. சரிங்களா? அப்போ இவர்கள் முத்தியை பொறுத்த வரைக்கும் என்னது? புருட தத்துவத்துக்கு போகணும். இந்த நூல்வழி ஒழுகி தீக்கை பெற்று இதெல்லாம் கடைபிடிச்சா எங்கே போயிடலாம்? புருட தத்துவத்துக்கு போயிடலாம். புருட தத்துவத்துக்கு போனோம்னா அது வாசுதேவன். மன்னிக்கணும், அது 26வது தத்துவம் புருட தத்துவம். 26 பதியாகி வாசுதேவன். 24 நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிற மாதிரி குணதத்துவம். 23 24 வரைக்கும் குணதத்துவம். 25 மூல பிரகிருதி. 26 புருடோத்தமன். இப்போ சைவ சித்தாந்தம், இப்போ அந்த யோகத்துக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. யோகமும் 24 வச்சு 26 பதி வச்சுக்கிறாங்க. 26 பதி. எனவே வேறு எந்த வேறுபாடும் இவர்களுக்குள்ள இல்லை.
தத்துவமாக கணக்கில் வைக்க மாட்டோம். அவ்வியக்தம் என்று சொல்லி அதை கணக்கில் வைக்க மாட்டோம். அவங்க அதை கணக்கில் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? இதற்கு வைகானசம் அப்படின்னு இன்னொரு ஆகமம் இருக்குது. எது? பாஞ்சராத்திரிகை மாதிரி இன்னொரு ஆகமம் இருக்குது. சரிங்களா? ரெண்டும் அவருக்குரிய ஆகமம். இப்போ நாம் பார்க்குறது பாஞ்சராத்திகம்தான். இன்னொரு ஆகமம் உண்டு வைணவத்துக்கு. இப்படி ஒரு ஆகமம் இருக்குது, அதை மட்டும் தெரிந்து கொள்ளும். மற்றபடி யோக மதத்துக்கும் சாங்கியருக்கும் பாஞ்சராத்திரிகருக்கும் தத்துவத்தில் என்னது, எந்த வேறுபாடு இல்லை. சரிங்களா? இவங்களும் பிரம்மத்தினுடைய பரிணாமம் தான் ஆன்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மா என்னது? பெண்பால். ஆன்மா என்ன செய்யணும்? வைகுந்தத்துக்கு போய் புருடோத்தமனோட கூடியிருப்பது தான் முத்தி அப்படின்னு சொல்லுவாங்க வைணவத்தில். சரியா? சரி, இந்த அளவில் இதை வைத்துக்கொள்வோம். அடுத்தது யார்? அகச்சமயத்தார். அகப்புறம். அகப்புறம் 1 பாசுபதம், 2 மாவிரதம், 3 காபாலம், 4 வாமம், 5 வைரவம், 6 ஐக்கியவாதம். ஐக்கியவாதம் இந்த 6 சமயங்களை நாம் பார்க்கிற போது இவர்கள் நம்ம தத்துவ ஞானத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்க. அகம்னு வந்துட்டாவே எங்கே வந்துட்டாங்க? பக்கத்தில் வந்துட்டாங்க. இவர்கள் பதி உண்டான்னு கேட்டால் உண்டு, பசு உண்டா உண்டு, பாசம் உண்டா உண்டு. என்ன வேறுபாடு? பதிக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாம் சொல்லக்கூடிய எல்லா இலக்கணமும் சொல்லுவாங்க. சிவபெருமான் தான் கடவுள், அவர் பேரறிவுடையவர், 8 குணங்களை உடையவர், நித்தமானவர் அப்படின்னு நம்ம இறைவனுக்கு என்னென்ன இலக்கணம் சொல்கிறோமோ எல்லா இலக்கணமும் பதிக்கு சொல்லிடுவாங்க. உயிருக்கும் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சரிங்களா? மாயை உண்டா உண்டு, கண்மம் உண்டா உண்டு. எங்கே பிரச்சனை? ஆணவ மலம் இல்லை. ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை. அதை தாண்டி இவர்கள் ஏறத்தாழ சைவம் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் ஏற்றுக்கொள்வாங்க. முத்தி நிலையில் வேறுபடுவாங்க. ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த 2 தான் நமக்கும் அவர்களுக்குள்ள வேறுபாடு. இப்போ முன்னாடி சொன்னவங்களாம் நமக்கு 24 25 தத்துவம் தான். அதுக்கு மேலே தத்துவங்களே இவங்களுக்கு கிடையாது. இவர்களெல்லாம் எத்தனை? 36 தத்துவங்களை ஏற்றுக்கொள்வாங்க. சரிங்களா? பதிவு இயல்பை ஏற்றுக்கொள்வாங்க, ஆன்மாக்கள் இயல்பை ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வேறுபாடே இல்லை. அதனால் இதில் ரொம்ப விரிவாக சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே கொஞ்சம் வேகமாக போயிடலாம். பாசுபதம். இறைவனை பதின்னு சொல்லுவாங்க. பதிக்கு வேறாக ஆன்மாக்கள் உண்டு. ஆன்மாக்கள் பல. பதி ஒன்று, ஆன்மாக்கள் பல. பதி வேறு, ஆன்மா வேறு. ஆன்மா வேறு. இப்போ இங்கேயே பாருங்க, முதல்ல இந்த ஏகான்மவாதிகள்லாம் பார்த்தோமா இல்லையா? அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? பதியும் பசுவும் என்னது? ஒன்று தான் சொன்னாங்க. அது அதனுடைய பரிணாமந்தான், அதிலிருந்து தான் இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இவர்கள்லாம் அப்படி இல்லை. நம்ம தத்துவ ஞானம் சைவ சித்தாந்தம் சொல்கிற மாதிரி ஆன்மா வேற, பதி வேற. அதுவும் நித்தம், இதுவும் நித்தம். இறைவன் ஆன்மாக்களை தோற்றுவிக்கவில்லை. இறைவன் என்றும் நித்தம், ஆன்மாக்களும் என்றும் நித்தம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் இது வரைக்கும் படித்தது ஏதோ அதெல்லாம் நீங்கள் இதுக்கு வச்சுக்கணும். இதில் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய 12க்கும் இது பொருந்தும். அதனால் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது திருப்பி அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை.
எல்லாம் நம்ம எதை ஏற்றுக்கிறோமோ அதெல்லாமே அவங்க ஏற்றுக்கிறாங்க. சரி, அப்போது ஆன்மாக்கள் நித்தம் வியாபகம், ஆணவ மலம் இல்லை, மாயை கண்மங்கள் உண்டு. சரி, அப்போது முத்தினா என்ன? அடுத்த கேள்வி என்னது? முத்தினா என்னன்னா பாசுபத நூல் வழி ஒழுகி தீக்கை பெற்றால் முத்தி பெறலாம். முத்திக்கு வழி என்னது? பாசுபத நூல் வழி ஒழுகணும். இப்போது இவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்னது தான், புறப்புற சமயத்தார் வேதத்தை உடன்பட மாட்டாங்க, அப்புறம் ஆகமத்தை உடன்பட மாட்டாங்க. யார்? புறப்புற சமயத்தார். புறச்சமயத்தார் வேதத்தை உடன்படுவாங்க, ஆகமத்தை உடன்பட மாட்டாங்க. சரிங்களா? அகச்சமயத்தார், அகப்புற சமயத்தார் வேதத்தையும் உடன்படுவாங்க, ஆகமத்தையும் உடன்படுவாங்க. என்ன வித்தியாசம்? தனியாக ஒரு நூல் வச்சுருப்பாங்க. அந்த நூலில் இந்த ரெண்டுக்கு ஏதாவது முரண்பாடு வந்துச்சுன்னா அந்த நூல் சொல்கிறது தான் ஃபைனல். வேதம் சொன்னாலும் சரி, ஆகமம் சொன்னாலும் சரி, அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் நூலில் இது சொல்லியிருக்கு, அதுதான் ஃபைனல். இது வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்பட்டு இந்த நூலில் இருந்தால் அதை ஏற்றுக்குவாங்க. முரண்பட்டுட்டு என்ன செஞ்சுருவாங்க? இவங்க நூல் சொல்கிறது தான் ஏற்றுக்குவாங்க. யார்? இந்த எல்லாருமே, இந்த 6 பேரும் அப்படி தான், இனி வரக்கூடிய 6 பேரும் அப்படி தான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவர்கள் என்ன செய்வாங்க? அந்த பாசுபத நூல் வழி ஒழுகினால், பாசுபத நூல் வழி ஒழுகினால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒழுகோனிடத்து ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன செய்கிறாரு? பாசுபத நூல் வழி அதில் இருக்கிற தீக்கையெல்லாம் வாங்கி அந்த சொல்லக்கூடிய வகையில் ஒழுங்கினால் இறைவனுடைய ஞானம், ஈஸ்வரனுடைய ஞானம் போய் பற்றும். இவங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், வேறு எதுவுமே இல்லை. இறைவனது ஞானம் ஆன்மாவை போய் பற்றும். மற்றபடி இதில் எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. இறைவனது ஞானம் ஆன்மாவை போய் பற்றும். அது பற்றுதல் என்பதற்கு சங்கரணமித்தல் என்று ஒரு சொல் இருக்கு. சங்கரணமித்தல் எது போலன்னா, கண்ணாடியில் நம்ம உருவம் தெரியுதா இல்லையா? கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா நம்ம உருவம் தெரியுதா இல்லையா? அது என்னது? கண்ணாடியில் நம் உருவம் என்ன ஆகுதுங்களா? சங்கரணமிக்கிறது, பற்றுகிறது. கண்ணாடி நம் உருவத்தை பற்றுகிறது. அதுபோல ஆன்மாவின் அறிவில் சிவத்தினுடைய ஞானம் என்ன செய்யும்? பற்றும். சிவத்தினுடைய ஞானம் பற்றும். அப்படி பற்றினால் நாம் யாருன்னு கேட்டால் பாசுபதர். சரிங்களா? சரியா? இப்போ நாம் அதை ஏற்றுக்கிறோமா இல்லையா? இப்போ சைவ சித்தாந்திக்கு வந்துருங்க. இப்போ எங்கேயுமே அங்கங்கே நம்மளை மட்டும் வச்சு பார்த்துக்கணும். சரியா? இப்போ சைவ சித்தாந்தம் இறைவனது ஞானம் ஆன்மாவை பற்றுகிறது. சரியா தவறா? இது என்ன பண்ணுது? அப்போ ஆன்மாவின் அறிவைத்தான், ஆன்மாவை பற்றுகிறதுனா ஆன்மாவின் அறிவைத்தான். இறைவனது ஞானம் ஆன்மாவின் அறிவை பற்றுகிறது. சரியா தப்பா? தவறு. சரி, அப்போ சரியான பதில் சரி. அறிவு ஏற்கனவே இருந்தது, இப்போ உங்கள் ஆன்மாவுக்கு அறிவு உண்டுன்னு தான் சொல்கிறாங்க. பாசுபதரும் ஆன்மாவுக்கு அறிவு இல்லைன்னா சொல்லலை. புரியுதுங்களா? ஆன்மாவுக்கு அறிவு உண்டான்னு கேட்டால் உண்டு. முத்தினா என்னன்னா, இறைவனது ஞானம் ஆன்மாவின் அறிவை பற்றுகிறது, அதுதான் முத்தி. இறைவனது ஞானம் ஆன்மாவின் அறிவை பற்றினால் அவர் சீவன் முத்தர், அவர் சீவன் முத்தர் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பாசுபதர் சொல்கிறாங்க. இது தப்பு, ஏன்னா பாசுபதன் சொல்லிட்டான், அதனால் தப்பு.
ஏன்னா அவனை மறுக்கிறோன்னு நமக்கு நல்லா தெரியுது. சரியா? அதனால் அது தப்பு. அப்போ சரியான பதில் என்னது? அதெல்லாம் போவாத சாமி. பற்றுகிறதா இல்லையா? இறைவனது ஞானம் ஆன்மாவை பற்றுகிறதா இல்லையா? அப்படின்னா பற்றுவதில்லை. சரி, அவர் என்ன, அப்போ அவர் என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு? முத்தி நிலையில் ஆன்மாவுக்கு அவர் செய்கிற உபகாரம் என்ன? நீக்கிட்டாரு. சரி, அப்புறம் சரி, இறைவன் ஞானம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஞானம் எப்படி இருக்கும் முத்தி நிலையில்? அதாவது ஆன்மாவின் ஞானத்தை இறைவன் விளக்குகிறான். விளக்குறதுன்னு என்னது? தெளிவுபடுத்துகிறார். அப்போ ஆன்மாவுக்கு ஏற்கனவே என்ன உண்டு? அதுக்கு அறிவு உண்டு. சரி, இப்போவும் தான் அறிவு இருக்குது. இப்போவும் தான் அறிவு இருக்குது. இப்போவும் தானே அறிவு இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு? தெளிவில்லாமல் இருக்கு. சரி, தெளிஞ்சாச்சு. தெளிஞ்சாச்சுன்னா என்ன பண்ணும்? முதல்ல அவன் அறிவை விளக்குறதுன்னா என்ன தெரியுங்களா? அவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை சிந்தித்தல். நமக்கு அறிவு விளங்கிருச்சுன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவன் இந்த கணம் நமக்கு ஒவ்வொரு கணமும் அறிவில் அவன் உபகாரத்தை செய்து கொண்டே இருக்கிறான். இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த கணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? என்னது? நீங்கள் பார்க்கறது அவனுடைய உபகாரம், கேட்கறது உபகாரம், விழித்திருக்கிறது உபகாரம், தூங்குனாலும் உபகாரம்தான். என்ன நடந்தாலும் அவனது உபகாரம். இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, அவன் உபகரித்து கொண்டிருக்கிறான், இந்த உயிருக்கு அவன் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரியல. தெரியாததுனால நமக்கு எல்லாம் நானே பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இப்படின்னு உணர்வெல்லாம் நமக்கு வருது. முத்தி நிலையில் இது நம்மால் ஆவதில்லை. நம்மால் ஆவதில்லை. இறைவன் எனக்கு கணந்தோறும் 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 எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்தால் கண்ணீர் மட்டும்தான் வரும். இப்போ நமக்கு நம்ம பேசுவோம், இறைவன் செய்கிற உபகாரம் தாங்க, அவன் இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நம்ம பேசினாலும் கணந்தோறும் கணந்தோறும் அதை நினைக்க முடியுமான்னு கேட்டால் நம்மளால் நினைக்க முடியாது. காரணம், அறியாமையில் நாம் இருக்கிறோம். இந்த அறியாமையை நீக்கி அவன் உபகாரம் செய்யலை. புதுசாக முத்தி நிலையில் அவன் ஒரு உபகாரம் செய்யலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் ஏதோ செஞ்சானான்னு கேட்டால் அப்போ இல்லை. அவன் எப்போ இருந்து செய்கிறான்? அனாதி கேவலத்திலிருந்து நம்ம கூடவே கேவலத்திலிருந்து காயக்கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்திற்கு ஏகைகால் முதலா எவ்வுறுப்பும் செய்து ஆசரவே திருத்தி யோகுருத்தி அங்கிருந்து முத்தி வரைக்கும் எப்படி வரான்? கூடவே இருந்து இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்கான். இந்த உபகாரம் நமக்கு புரியாமல் இருந்தால் சகலம், புரிஞ்சிட்டா முத்தி. இப்போ புரிந்ததும் புரியாததும் தான் வேறுபாடே உடைய. அவன் ஒன்றும் புதுசாக செய்யலை, புதுசாக ஒன்றையும் செய்யலை. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ அதைத்தான் முத்தியிலையும் செய்வான். என்னது? உபகாரத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அறிதலும் அறியாமையும் தான் வேறுபாடே ஒழிய அவனிடத்தில் வேறுபாடு இல்லை. அவன் ஒரே மாதிரி இருக்கிறான். நம்ம தான் மாறுறோம். புரியாத போது ஒரு மாதிரியும் புரிந்த போது ஒரு மாதிரியும் இருக்கிறோமா இல்லையா? இதுதாங்க வேறுபாடு. இதுதான் வேறுபாடு. முத்திக்கும் சகலத்துக்கும் வேறுபாடு என்னது? புரிதலும்
புரியாமையும். வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ புரிஞ்சிட்டா நம்ம யார்? சீவன் புத்தர். நாம் புரிஞ்சுக்கிட்டோமா? அறிந்தோம், அனுபவத்திற்கு வரலை. அறிந்தது வேறு, அனுபவத்திற்கு வருவது வேறு. நமக்கெல்லாம் அறிவில் வந்துருச்சு, அனுபவத்துக்கு வந்துருச்சா? வரல. அதான் உண்மை. ஏன்னா வந்துருச்சுன்னா பேச முடியாது. சரிங்களா? அதான் வேறுபாடு. அப்போது இறைவனுடைய ஞானம் ஆன்மாவை பற்றும்னு சொன்னால் அது முத்தி என்பது பொருந்தாது. அவன் பற்றினான் என்று சொன்னால் இப்போ இல்லை, வந்தான்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? இப்போ இல்லை. அப்போ நேற்று வரைக்கும் அவன் உங்கள்கிட்ட இல்லையா? அவன் ஞானம் உங்கள்கிட்ட விளங்கலையா? அவன் விளக்காமல் உனக்கு என்னையா விளங்குச்சு? இந்த பாசுபத நூலை படிச்சிய நூலை படிக்கும்போது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. எங்கே புரிஞ்சுது? அவன் விளக்கியதாலே உனக்கு விளங்கியது. சாதனை செஞ்சையா? செஞ்சேன். எப்படி செஞ்ச? அவன் உனக்கு கொடுத்ததுனால நீ செஞ்ச. அப்புறம் எங்கேயா வந்தாங்கிற? அவன் உன்னை எப்போ விட்டு நீங்கினாதானே வர்றதுக்கு. எனவே பற்றும் என்பது பொருந்தாது, பற்றும் என்பதும் பொருந்தாது. எங்கே இருக்கிறான்? அறிவுக்குள்ளே இருக்கிறான்யா. அறிவுக்கு அறிவாக இருக்கிறான். அறிவுக்கு அறிவாக இருப்பதினாலே முத்தியிலே சிவனது ஞானம் ஆன்மாவின் அறிவு பற்றும் என்பது பொருந்தாது. இதுதான் பாசுபத மறுப்பு, வேற ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். இவர்களுக்கு சிவசங்கராந்தவாதி என்று பெயர். பாசுபதருக்கு பின்னாடி இந்த பெயர்லாம் பயன்படுத்துவோம். சிவசங்கராந்தவாதி அப்படின்னு சொன்னால் அது யார்? பாசுபதர். ஏன்? இறைவனது ஞானம் ஆன்மாவின் அறிவிலே சங்கரநமிக்கும். சங்கரநமிக்கும்னா என்னது? பற்றும். பற்றும் அப்படின்னு சொன்னால் சங்கரநமித்தல்னு பேர். சரிங்களா? அதனால் பாசுபதற்கு இன்னொரு பேர் என்னது? சிவசங்கராந்தவாதி. இவங்கெல்லாம் இந்த சங்கராந்தவாதியெல்லாம் பின்னாடி வருவாங்க. அங்கே யாரா இந்த 24 பேர்த்த படித்தோமே அதில் சங்கராந்தவாதி யார் அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாது. சரிங்களா? இவர்கள் சிவசங்கராந்தவாதி. அடுத்து மாவிரதர். இவர்களுக்கு எல்லாமே ஒன்று தான், வேற ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஐயா 6 பேர் இருக்காங்க. 2 பேர்த்து ஏன் சொல்கிறேன்? இன்னும் 4 பேர் வருவான். இன்னும் 4 பேர் வரான். இருங்க. ஏன்னா முத்தி நிலையில் இறைவன் என்ன உபகாரம் செய்கிறான் அப்படின்னு கேட்டால் ஈஸ்வரனது குணங்கள் உற்பத்தி ஆகும். என்ன சொல்கிறான்? இறைவனது குணங்கள் முத்தி நிலையில் ஆன்மாவில் என்னாகும்? உற்பத்தி ஆகும். அங்கிருந்து தோன்றும் அப்படின்னு சொல்வதனால இவன் யார்? உற்பத்திவாதி. முதல்ல சொன்னவன் சங்கராந்தவாதி. இவன் யார்? உற்பத்திவாதி. இப்போ மேலே ஒரு செய்தி சொல்ல மறந்துட்டேன். இந்த சிவசங்கராந்தவாதியாகிய பாசுபதருக்கு நூல் செஞ்சவர் மாயைங்கிற தத்துவம் இருக்கா இல்லையா? மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய உருத்திரர் இவர்களுக்கு நூல் செஞ்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நூல் செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? அவருக்கு நூல் செஞ்சவர் யார்? மாயை என்கின்ற தத்துவத்தில் இருக்கக்கூடிய உருத்திரர் பாசுபத நூல் செய்திருக்கிறார். பாசுபத நூல் செஞ்சவர் மாயைங்கிற தத்துவத்தில் இருக்கக்கூடிய உருத்திரர். சரி, மாவிரதர் அவர்கள் உற்பத்திவாதி. சிவனின் குணங்கள் ஆன்மாவினிடத்து முத்தி நிலையில் என்ன ஆகும்? உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு வித்தை தத்துவம் இருக்கா இல்லையா? காலம், நெய்தி, கலை, வித்தை, அராகம், வித்தை இருக்கா இல்லையா? வித்தை தத்துவத்தில் இருக்கக்கூடிய உருத்திரர் இவர்களுக்கான நூல் செய்திருக்கிறார். இவருக்கான நூல் செஞ்சார், மாவிரத நூல். வேறு ஒன்றும் இதில் விரிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே பழசு தான். அப்படியே முத்தி நிலையில் இறைவனது குணங்கள் ஆன்மாவினிடத்து உற்பத்தியாகும் என்று சொன்னால் மாவிரதர் உற்பத்திவாதி. சரி, மூணாவது
காபாலம். மூணாவது காபாலம். இவர்களும் எல்லா செய்திகளும் உடன்பட்டவங்க தான். இவர்களுடைய ஆச்சாரங்கள் செய்கிற போது பச்சை கொடி ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. ஒரு பச்சை கொடி கையில் எப்பவும் ஒரு கொடி வச்சுருப்பாங்க. பச்சை நிறத்தில் துணி உடைய கொடியை கையில் வச்சுருப்பாங்க. எப்பவுமே காபாலர் இந்த கொடியை கை கொள்ள வேண்டும் என்பது இவங்க கருத்து. எப்பவுமே பச்சை கொடியோடையே இருக்கணும். அந்த கொடி பிடிக்கிறது வேற, இந்த கொடி பிடிக்கிறது அப்படியே ஆகுக. அப்புறம் மனிதனுடைய தலை ஓட்டில் பிச்சை எடுத்து உண்ணணும். என்ன சொல்லுவாங்க? மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து உண்ணணும். காபாலிக வேடத்தில் வந்தாரா இல்லையா பெருமான்? காபாலிக வேடத்தில் வந்தார்ல, அதுதான் மண்டை ஓட்டில் பிச்சை எடுக்கணும். அதான் முத்திக்கு வழி காபால நூல் வழி ஒழுகி மண்டையோட்டில் பிச்சை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் பச்சை கொடியை கையில் வைத்து கொண்டே இருக்கணும். அதுதான் முத்திக்கு வழி. இது மட்டும் இல்லை, அப்புறம் அவங்க நிறையா ஏம நயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் இதுதான். சரிங்களா? அப்படி செய்கிற போது இவர்கள் முத்தி நிலையை அடைவார்கள். முத்தியில் இறைவனால் ஆவேசிக்கப்படுவர். ஆவேசித்தல்னா என்னது? பேய் பிடித்தது மாதிரி. பேயின் குணங்கள் பேய் பிடித்தவனோட எப்படி இருக்கும்? ஆவேசப்படும். அதனால் இவங்க யார்? ஆவேசவாதி. இறைவனது குணங்கள் முத்து நிலையில் ஆன்மாக்களிடம் ஆவேசிக்கப்படும். ஆன்மாக்கள் இறைவனால் ஆவேசிக்கப்படும். எப்போ? முத்தி நிலையில். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் கருத்தை மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பின்னாடி மறுப்போம் 11ஆம் நூற்பால. இவர்கள் இருக்கு. இவர்களுக்கு நூல் செஞ்சவர் காலதத்துவ புவனத்தில் இருக்கக்கூடிய உருத்திரர். காலதத்துவத்தில் இருக்கிற உருத்திரர் இவர்களுக்கு நூல் செய்திருக்கிறார். அடுத்தது 4வது சமயம் வாமம். சக்தி வழிபாடு. வாமம்னா இடப்புறம்னு பேர். வாமம் இடப்புறம் யாருது? அம்மை வழிபாடு. சக்தியை முழு முதலாக கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய சமயம் வாம மதம். இதில் பொதுவாக வடநாட்டில் காளி வழிபாடு சொல்கிறோமா இல்லையா? காளி வழிபாடு அதுதான் வாம மதம். இல்லை சுத்த சாக்தம். இதை வாம மதத்தை சாக்தம்னு சொல்லுவாங்க. சாக்தம். அதில் சுத்த சாக்தம்னு ஒரு பிரிவு இருக்குது. சாக்தம், சுத்த சாக்தம். சுத்த சாக்தம் என்பது சைவ வழிபாடு. வெறும் சாக்தம்னா காளி வழிபாடு. என்ன செய்வாங்க? மாமிசம் படைப்பாங்க. அப்புறம் இந்த ஆல்கஹால்லாம் வைக்கிறாங்களா இல்லையா? சாராயமெல்லாம் வச்சு கும்பிட்றாங்களா இல்லையா? அது அப்புறம் எல்லா வகையும் நம்ம எதெல்லாம் மறுக்கிறோமோ அதெல்லாம் செய்வாங்க காளி வழிபாட்டில் இல்லைங்களா? சாக்தம். சுத்த சாக்தம் என்பது இதெல்லாம் இருக்காது. ஆனால் சைவ வழிபாடு தான். ஆனால் சக்தியை முழு முதலாக கொண்டு வழிபாடு செய்வாங்க. அம்மையை வழிபாடு செய்யக்கூடிய சமயம் வாம மதம். அதில் சாக்தம்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன இருக்கும்? மாமிசம் இருக்கும். அப்புறம் அந்த போதைப் பொருள்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. பெண்களோடு கூடுதல் எல்லாம் உண்டு. அதெல்லாம் அவர்கள் சமயம் ஏற்றுக்கொள்கிறது. கூடுதல்னா என்னது? பல பெண்களோடு கூடுதல். அதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அசுத்த வழிபாடு செய்வாங்க. ஆனால் அம்மையை முன்னிறுத்தி செய்வாங்க. சரிங்களா? அதுலேயே ஒரு பிரிவு என்னது? சுத்த சாக்தம். அது இதெல்லாம் இருக்காது. ஆனால் அம்மையை முன்னிறுத்தி வழிபாடு செய்வாங்க.
ஆமாம், அம்மையை முன்னிறுத்தி செய்வாங்க. அப்போ சாக்தம் 2 பிரிவு, சாக்தம் சுத்த சாக்தம்னு இருக்குது. சுத்த சாக்தத்தில் நமக்கு பெரிய முரண்பாடு கிடையாது, சரிங்களா? ஆனால் சாக்தத்தில் சிறுதெய்வ வழிபாடு எல்லாமே இருக்கும். அது இல்லை, இது அம்மை வழிபாடு. அவர் சொன்னது சுத்த சாக்தம், சங்கரர் சொல்கிறது சுத்த சாக்தம், சரிங்களா? இது அசுத்த சாக்தம்னு சொல்லக்கூடாது. சாக்தம்னு சொன்னால் அதுதான் அம்மையை முன்னிறுத்தி காளி உபாசகர் சிறுதெய்வ வழிபாடு. அது வடநாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வடநாட்டில எல்லாம் இது நம்ம சைடில் சில இடங்களில் உண்டு, பல இடங்களில் இல்லை. வடநாட்டில் இது ரொம்ப கொடுக்குறாங்கல்ல, பலி கொடுக்குறாங்க. உண்டு உண்டு உண்டு, பலி கொடுப்பாங்க. போதைப் பொருள்லாம் வச்சு நம்ம இந்த முனியப்பனுக்கு செய்கிறாங்களா இல்லையா, முனியாண்டிக்கு செய்கிறாங்களா இல்லையா, ஒவ்வொரு ஊர்லேயும் செய்கிறாங்க. அதே தான், அது முனீஸ்வரருக்கு செய்யும் போதே எல்லாம் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு பூசாரி எடுத்து குடிச்சுக்குவார், குடிக்கிறாரா இல்லையா? அது தப்பு இல்லை, அவங்களுக்கு அந்த முறை இருக்குது, புரியுதுங்களா? அது அவர்களுக்கு உரிய முறை, அதை நம்ம விமர்சனமெல்லாம் பண்ண வேண்டாம். அது அவர்களுக்குரிய முறை, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். படைச்சிட்டு அதை சாப்பிட்டுக்கலாம். எது அசைவ உணவை படைச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம், மற்ற பொருள்களை படைச்சிட்டு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அது அந்த சமயத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை, சரிங்களா? அதில் நம்ம சரி தப்புங்கிற வேலையெல்லாம் இல்லை. அவரவர் இடத்துல நின்று பார்க்கணுமே ஒழிய விமர்சனம் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா அந்தந்த ஆன்மாக்களுக்கு பக்குவம் நோக்கி தான் சமயத்தை ஒழுகும். அந்த ஆன்மாவுக்கு என்ன பக்குவமோ அங்கே தான் போய் நிற்கும். ஏன் அங்கே போய் நிற்கிறேன்னு கேட்கக்கூடாது. அவனுக்கு பக்குவம் மிகுந்தால் ஒருபடி மேலே ஏறி வருவான், அந்த பக்குவம் மிகுந்தா அடுத்தபடி மேலே ஏறுவான். ஆன்மா படிமுறையில் தான் மேலே வருமே ஒழிய எடுத்த உடனே சைவத்துக்கு வந்து அப்படியே பரசிவத்தையெல்லாம் வழிபாடு செய்ய முடியாது. வாழ்வேணும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வேணும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. எல்லாத்துக்கும் உண்டு. ஊழ் பெறல் அரிதுன்னதே, அப்படி ஒரு புண்ணியம் வாய்க்கிறது சாதாரண வேலை இல்லை. திருநீரை பூஜை சிவபெருமானே எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த 24 சமயத்திலையும் பல பிறப்புகள் எடுத்திருக்க வேண்டும். பல பிறப்பு எடுத்திருந்தாதான் இங்கே வர முடியும். அவன் அங்கே இருக்கிறவன் இங்கே எப்போ வருவான்னு தெரியாது, சரிங்களா? ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாம் எப்போவாவது அங்கே கட்டாயம் பிறந்திருப்போம். அவனை பார்க்கும்போதே நீங்கள் என்ன நினைக்கணும், அப்படியே நான் அங்கதாயா நின்ன, என்னை கொண்டு வந்து சாமி இங்கே நிறுத்தி இருக்கிறாரே, இங்கே நிறுத்தி இருக்கிறாரேன்னு என்ன செய்யணும்? அப்போ பெருமான் நமக்கு செய்த உபகாரத்தை நினைந்து பெருமானை வணங்கணும். அங்கே இருந்த என்னை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறானே, எத்தனை அரியை நீ எளியானாய் எனையாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன். இதெல்லாம் எப்போ வரும்? அவன் உபகாரத்தை நினச்சாதான் வரும். நம்ம ஏதோ பிறக்கும் போதே அப்படியே பேரறிவு சிவசோதியாக பிறக்கவெல்லாம் இல்லை, புரியுதுங்களா? இந்த சமயங்கள்லாம் படிக்கிற போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த இடத்துல நாம் இருந்தோம், கண்டிப்பாக பிறந்திருப்போம். அங்கிருந்து பிறக்காம இங்கே வர முடியாது. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மெழுதிவரி உழன்றும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் பல உணர்ந்தும் வேத சிறப்புரை மிக தெளிந்தும் சென்றாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? வரலாம் ஐயா, வா பார்க்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வர முடியாதில்ல, அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது, அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. சென்றால் சைவத்திறத்தை அடைவர். இந்த ஒழுக்கமெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம், ஐயா இங்கதாயா கிடந்தோம், அவன் அப்படின்னு ஒன்று அவனை பார்க்கக்கூடாது, அவனை பார்க்கறது நம்ம வேலை இல்லை. நம்ம அங்கே கிடந்தோம், அந்த பிறப்பை எடுத்தோம், பெருமான் கருணையோடு என்ன செஞ்சிருக்கிறாரு?
நம்மளை அங்கிருந்து படி முறையில் ஏற்றி 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 கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிற போது இறைவன் நமக்கு செய்த உபகாரத்தை தான் பார்க்கணும். நீங்கள் அவன் அப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் அடுத்தவனை பார்க்கறதுக்கு இல்லை, எல்லாமே நம்மை செம்மை செய்வதற்கு. இந்த தத்துவ ஞானம்லாம் படிக்கிறதுக்கு காரணம் நம்மளை கண்டு வியப்பதற்கு இல்லை, இறைவன் நம்மை இங்கு இருத்தி இருக்கிறான், நம்மை இருத்தி இருக்கிறான். எங்கேயோ இருந்த எண்ணெய் இங்கே கொண்டு வந்து பெருமான் அமர்த்தி. அப்போ அதை அந்த நினப்பு வந்துட்டால் உங்களுக்கு என்ன வரணும்? அப்படியே கண்ணீர் தான் வரணும், கையை கட்டிட்டு நின்றுக்க வேண்டியது தான் இல்லைங்களா? நமக்கு ஒரு தகுதியுமே இல்லை, ஒரு தகுதியுமே இல்லை. இப்போது இந்த நிலையில் கொண்டு வந்து பெருமான் நம்ம இருத்தி இருக்கிறான். இன்னும் நமக்கு புரிஞ்சுதா புரியலையா? அட எது வேணாலும் இருக்கட்டுமே, திருநீர் பூச வச்சுட்டாரு, அஞ்செழுத்தை சொல்ல வச்சுட்டாரு, பெருமான் தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை, எனக்கு வேற யாரும் வேண்டாம், சென்று சிறுதெய்வோம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் சொல்லுகிற உறுதியை பெருமான் வச்சிருக்கிறாருன்னா எத்தனை புண்ணியம் நமக்கு இருந்திருக்கணும் இல்லைங்களா? அதுதான் என்னது எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இதெல்லாம் கொண்டு வந்து பெருமான் வச்சிருக்கிறாருன்னா இதெல்லாம் படிக்கிறது அதுக்கு தான், வேற எதுக்கும் படிக்கல. இத்தனை சமயத்தை படிக்கிறதுக்கு ஒரே காரணம், இத்தனை சமயங்களில் இத்தனை தத்துவ ஞானத்தை கடந்து சித்தாந்த சைவராக நம்மை பெருமான் இருத்தி இருக்கிறான். இதை உணரணும்னா கடந்து வந்த பாதை நமக்கு தெரியணும், சரிங்களா? இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஏன்னா ஒரு பிறவியாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு பிறவியே நமக்கு ஞாபகம் இருக்காது. போன வகுப்பில் படித்ததே எந்த வகுப்பில் மறந்து போகுது. இத்தனை பிறவியில் கடந்து வந்த பாதையை நம்மளால் நினைவு வச்சுக்க முடியுமா? அப்போ கருணையோடு இதெல்லாம் பார்த்து நம்மை பெருமான் என்னை இது செய்த பிரான் இவனன்றே. எது செய்த பிரான்? திருநீர் பூச வச்சு பெருமானை வணங்க, இது செய்த பிரான் இவன் அன்றேன்னு பெருமானை பார்க்கணும். பார்க்கிற போதெல்லாம் அவன் நமக்கு செய்த உபகாரத்தை நினைக்கணும். சரி, எனவே வாமதந்திரத்தின் வழி ஒழுகுதலே முத்திம்பாங்க. வாமதந்திரத்தின் வழி ஒழுகுதலே முத்தி. இவருக்கு நூல் செய்தவர் சித்தபுருடர். சித்தபுருடர் சித்தர்களில் ஒருத்தர், அது யார் செஞ்சார்னு சொல்லலை. சித்தபுருடர்கள் ஒருவர் தான் இவர்களுக்கு நூல் செய்திருக்கிறார். இவர்கள் பொதுவாக முத்தி என்பதை விட சித்துக்கள் பெறுவதே சிறப்பாக பேசுவாங்க. சிறுதெய்வ வழிபாட்டில் எப்பவுமே அவர்களுக்கு என்ன ஆயிரும்? சீக்கிரம் வசியப்பட்டுரும். இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோயிலில் சின்ன சின்ன பூஜை பண்ணிகிட்டு இருப்பான், அவனுக்கு சித்தெல்லாம் வாச்சிரும். அவனை கண்டு நம்மால் பயந்துக்குவான். ஏன்னா ஐயோ அவர் என்னமோ அவர் சொன்னால் அப்படி நடக்குது இப்படி நடக்குது நடக்கும், அதெல்லாம் சித்துக்கள். ஏன்னா சிறு தெய்வங்கள் கொஞ்சம் எளிமையாக வசியப்பட்டுரும். அவர்களுக்கு சில முயற்சிகளை செஞ்சாவே என்ன ஆகிடும்? சிறு தெய்வங்கள் வசியப்பட்டுரும். நம்மளதெல்லாம் வசியப்படாது சாமி, நம்மளது என்னது? பெரும் தெய்வம். அவன் செய்கிற மாதிரி நாமளும் போய் 4 நாள் சாமி கும்பிட்டா நான் அப்படி ஆயிட்டேன், நான் சொன்னால் நடக்கும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படியெல்லாம் நினச்சிட்டு இங்கே வரக்கூடாது. சித்துக்கள் பெறுவதற்குரிய இடம் இதல்ல. அப்படி நினப்பு இருந்தால் தயவு செஞ்சு ஒரு கும்பிட போட்டு கிளம்ப வேண்டியதுதான். இங்கே முத்திக்குரிய நிலை, முத்திக்குரிய நிலை அது என்ன முத்தி? மீண்டு வாரா வழி. போயிட்டு திரும்பி திரும்பி வர வேலையெல்லாம் இங்கே இல்லை, போனால் திரும்பி வரவே முடியாது. அப்படிப்பட்ட முத்தியை பேசக்கூடிய இடத்துல இந்த சின்ன சித்தெல்லாம் கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமானா அதற்குரிய இடம் இது அல்ல. சாதனையும் எளிதல்ல. நீங்கள் இப்போது மிலிட்ரிக்கு போகிறான், மிலிட்ரிக்கு போனால் போலீஸ் ட்ரைனிங் எப்படி இருக்கும், மிலிட்ரி ட்ரைனிங் எப்படி இருக்கும்? அது வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த மிலிட்ரியிலேயே என்ன பண்ணுறான், கமாண்டோ அப்படின்னு ஒரு அப்படியே செலக்ட் பண்ணுறான். அவனுக்கு ட்ரைனிங் எப்படி இருக்கும்? அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு செலக்ட் ஆகிறவன் போலீஸ் ட்ரைனிங்கை பார்த்துட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சா என்ன பண்ண வேண்டியதான்? அங்கே போக வேண்டியதான். நீ எதுக்கே கமாண்டோவை வேற? ஏன்? அது கடுமையான பயிற்சி இருந்தால் பயன் எப்படி இருக்கும்?
பெருசாக தான் இருக்கும். பெரிய முயற்சிக்கு பெரிய பயன் விளையும், சிறிய முயற்சிக்கு சிறிய பயன்தான் விளையும். நாமெல்லாம் முயற்சி எப்படிப்பட்ட முயற்சிங்க? எல்லாம் கமாண்டோ தான், அத்தனை பேரும் கமாண்டோ தான். ஏன்னா பெருமானை பற்றுவது என்பது சாதாரணமான வேலை கிடையாது. சரிங்களா? நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு அது சுலபமாக இருக்க மாட்டிருக்குது அப்படின்னா போகிற ட்ரெயினில் அந்த ஸ்டேஷன்லேயே இறங்க வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. சரி, எனவே இவர்கள் கல்லும் ஊனும் சத்திக்கு படைத்து காமுகராய் ஒழுகுவது தீய நெறியாய் விளக்காமல் அவற்றை ஏற்றுக்கொள்வர். கல் படைப்பாங்க, ஊன் படைப்பாங்க, காமுகராய் இருப்பாங்க. இதெல்லாம் தீய பழக்கம் இல்லை, இதெல்லாம் சமயம் ஏற்றுக்கொள்கிறது. இது வாம மதம் ஏற்றுக்கொள்கிறது. இதில் சுத்த வழிபாடு என்பது சுத்த சாக்தம் என்று சொல்லப்படும். இதற்கு நூல் செய்தவர் சக்தி தத்துவத்தில் இருந்தவர் நூல் செஞ்சிருக்கிறார், சித்தபுருடர். சக்தி தத்துவத்தில் இருக்கக்கூடிய சித்தபுருடர் இதற்கு நூல் செய்திருக்கிறார். சரி, வைரவ மதம் 5. வைரவ மதம் வைரவ கடவுளே பரம்பொருள் என்று கொள்பவர்கள். இவர்கள் ஏறத்தாழ இந்த வாம மதத்தோடு ஒத்தவங்க. ஆமாம், ஏறத்தாழ வாம மதத்தோடு ஒத்தவங்க. வேறுபாடு என்னென்னா அங்கே சக்தி வழிபாடு, இங்கே பைரவ வழிபாடு. வேறுபாடு, அங்கே சக்தி வழிபாடு பண்ணுவாங்க, இவர்கள் என்ன செய்வாங்க, பைரவ கடவுளை வழிபாடு பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். உண்டு உண்டு. எனவே வைரவ கடவுளின் பதத்தை அடைவதே முத்தி, வைரவ கடவுளின் பதத்தை அடைவதே முத்தி என்று சொல்பவர்கள். இந்த 5 பேர்த்துக்கு வேற ஆனவங்க ஐக்கியவாதி. சரிங்களா? ஐக்கியவாதி அகச்சமயத்தில் இருக்க வேண்டிய ஆள். ஐக்கியவாத சைவர் அகச்சமயத்தில் இருக்க வேண்டிய ஆள். அவன் ஏன் இங்கே வந்து இருக்கிறான், ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. மற்றபடி இவர்கள் எங்கே இருக்க வேண்டியவங்க, அகச்சமயத்தில் இருக்க வேண்டியவங்க. சரிங்களா? அகச்சமயத்தில் இருக்கிற அளவுக்கு தகுதியுடையவர்கள் ஆணவ மலத்தை கொள்ள ஏற்பதில்லை. எனவே இவர்கள் எங்கே இருக்கிறாங்க, அகப்புறத்தில் இருக்கிறாங்க, அகப்புறத்தில் இருக்கிறாங்க. ஆணவ மலம் இல்லை, மாயை கண்மங்கள் உண்டு. மாயை ஆன்மாவின் அறிவை மறைக்கும். ஐக்கியவாதி என்ன செய்கிறாங்க, மாயை ஆன்மாவின் அறிவை மறைக்கும். முத்தியில் ஆன்மா சிவத்தோடு ஐக்கியமாகும், சிவத்தோடு ஐக்கியமாகும். நீரோடு நீர் சேர்ந்தார் போல, நீரும் ஐக்கியமாவது போல ஆன்மாவும் சிவமும் ஐக்கியமாகும். அதனால் இவங்களுக்கு என்ன பேர், ஐக்கியவாதி. ஐக்கியமாகும். நாமெல்லாம் சொல்ல ஐக்கிய விழாலாம் கொண்டாடுறோமா இல்லையா, கொண்டாடுறோமா இல்லையா? முத்தி திருவிழா என்ன செய்கிறோம், குரு பூஜையை இறைவனோடு ஐக்கியமானார் சொல்கிறோமா இல்லையா? திருநாவுக்கரசர் ஐக்கிய விழா பத்திரிகையிலே அப்படி தான் போட்டிருப்பாங்க, திருநாவுக்கரசர் ஐக்கிய விழா. ஐக்கியம் என்ற சொல்லு சரிதான், அதுக்கு பொருள் எப்படி செய்யணுங்கிறதுல தகராறு இருக்கு. ஐக்கியமாகும். ஐக்கியமாதல்னா நீரோடு நீர் சேர்ந்தார் போல, நீரோடு நீர் சேர்ந்தார் போல. நீரும் ஏன் ஐக்கியமாகணும் இல்லையா? இப்போ தான் 2 டம்ளர் இருக்கு, என்ன செய்யறது, இதுலேயும் தண்ணி இதுலேயும் தண்ணி. நீங்கள் கேட்குறீங்க, ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன செய்கிறேன், 2 எடுத்து வச்சுட்டு இதை எடுத்து இதில் ஊற்றிட்டு இதை எடுத்து இதில் ஊற்றிட்டு அப்புறம் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறேன். உங்களுக்கு உள்ள ஒரு சந்தேகம், என்னது, இந்த டம்ளரில் என்ன வச்சுருந்தார், இந்த டம்ளரில் என்ன வச்சுருந்தார், ஏன் கலந்தார்? ஏங்க ஐயா இதில் என்னங்கய்யா இருந்தது, தண்ணி தாங்க இருந்தது. இதில் என்ன இருந்தது, தண்ணி தாங்க. அப்புறம் ஏங்க கலந்தீங்க? சும்மா தான். இதில் சர்பத்து இருந்தது, இதில் தண்ணி இருந்தது. நீங்கள் தண்ணி கேட்கும்போது நான் என்ன செஞ்சேன், சர்பத்தையும் தண்ணியும் கலந்தேன். இப்போ என்னாச்சு,
ரெண்டு என்ன ஆயிடுச்சு? ரெண்டு சர்பத் ஆயிடுச்சு. தண்ணியும் சர்பத்தையும் கலந்த உடனே ரெண்டு என்ன ஆயிடுச்சு? இப்போ சர்பத் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தண்ணி கேட்ட உடனே நான் என்ன கொடுத்தேன்? சர்பத்தை கொடுத்தேன். ஏங்க தண்ணி எங்கே குடிக்கிறீங்க? சர்பத்து சாப்பிடுங்க அப்படின்னா பரவாயில்ல, ஐயா பரவாயில்ல, தண்ணி கேட்டால் சர்பத்து கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் என்ன செய்கிறேன்? தண்ணியும் எதுக்குங்க கலக்கணும்? வேலை இது நல்லா தான் இருந்தார், காலையில் வரும்போது நல்லா தான் இருந்தார், தண்ணி கேட்டால் இப்படி ஆகிட்டார், தண்ணி கேட்டால் இப்படி ஆகிட்டு. ஒரு பொருள்கள் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒத்த பொருள்கள் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, இது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. இது நம்ம எங்கள் பக்கத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னது? நீ நெல்லை கொண்டா, நான் உமியை கொண்டு வரேன், ரெண்டையும் கடந்துட்டு ஊதி ஊதி சாப்பிடுவோம். அரிசியும் உமியும், நீ அரிசியை கொண்டா நான் உமியை கொண்டு வரேன், ரெண்டு என்ன செய்கிறது? கலந்துட்டு ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி. இது வேண்டாத வேலை. நீ எதுக்கு உமியை கொண்டு வந்து கலக்கிற? அது பாட்டுக்கு உமியை கீழே கொட்டிட்டு நான் அரிசியை கொடுக்குறேன், நீ என்ன செய்ய? ஆளுக்கு பாதி சாப்பிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இதை ஏன் கலப்பானே, அப்புறம் ஏன் ஊதுவானே இல்லையா? அப்போது ஆன்மா இறைவனுடன் கலக்கும். எது போல? நீரு போல கலக்கும்னு சொன்னால் இது நெல்லும் அரிசியும் உமியும் கலந்த கதை. இது வேண்டாத வேலை இல்லைங்களா? அப்போ இது ஐக்கியவாத செய்வ சொல்லக்கூடிய கருத்து. இவர்கள் தான் நிறைய இடத்துல நம்ம கூட வருவான். ஐக்கியவாதி பல இடத்துல வருவான். இந்த சிவப்பிரகாசம் 34, 35 நான் நிறையா தடவை இந்த பாட்டை சொல்லி இருக்கிறேன். போன வகுப்பில் கூட சொன்னதான் எனக்கு ஞாபகம். சிவப்பிரகாசம் 34, 35 சரியா? ஆணவ மலம் இல்லை, மாயை தான் ஆன்மாவறிவை மயக்கும்னு சொன்ன பாட்டு. ஐக்கியவாதியின் கருத்து 34, மறுப்பு 35. பாட்டை இப்போ சொல்ல போகிறதில்ல, வீட்டில் போய் பார்த்துக்குங்க. 34, 35 சரிங்களா? இவர்களும் மறுக்கப்படுகிறார்கள். சரி, இது வரைக்கும் எத்தனை பார்த்தாச்சு? மொத்தமாக 18 பார்த்தாச்சு. இதில் இந்த காரண பொருள்களின் காரிய பொருள் தோன்றுகிற நிலையை பார்த்தா ஒவ்வொரு வாதி வரான். அது என்னென்ன வாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சும்மா நினைவில் வைத்து கொள்ளுங்க. எது காரணம், உலக தோற்றத்திற்கு எது காரணம் என்று பார்க்கிற போது முக்கியமாக பௌத்தரில் மாத்துமிகர் சொல்லக்கூடியது சூனியவாதம். இவெல்லாம் முதல் நூற்பாலே வந்துடுவாங்க. சூனியவாதம், உலகம் சூனியத்திலிருந்து தோன்றும். 18 அப்படியே ஒரு முக்கியமான செய்தியை மட்டும் பார்த்துட்டு மீதி 6 முடிச்சிடலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி. சரியா? பௌத்தர்களில் மாத்துமிகர் என்னவாதி? சூனியவாதி. சூனியவாதினா சூனியம் வைக்கிறவாதி இல்லை. உலகம் சூனியத்திலிருந்து தோன்றும். உலகத்திற்கு காரண பொருள் எது? சரிங்களா? நாம் மாயைன்னு சொல்கிறோமா இல்லையா? உலகத்திற்கு முதற் காரணம் என்னது? மாயைன்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி
உலகத்திற்கு முதற் காரணம் யார்? இந்த 18 பேர். 18 பேரில் மாத்துமிகர் என்ன சொல்கிறாங்க? சூனியவாதி. சூனியவாதி. இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் யார்? உலகாயதன். உலகாயதன் என்ன சொல்கிறான்? அது தோன்றவே தோன்றாது, அது எப்பவுமே இருக்குதுன்றான். உலகம் தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை, அது நித்தம்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு காரண பொருளே கிடையாது. யாருக்கு? உலகாயதனுக்கு உலகத்திற்கு முதல் காரணம் எதுன்னு கேட்டால் முதற் காரணம் ஒன்றும் கிடையாது, அது எப்பவுமே இருக்குதுன்றான். அடுத்தது 4 வகை பௌத்தர். சரியா? 4 வகை பௌத்தரில் மாத்துமிகர் என்ன செய்கிறாங்க? சூனியவாதம் சொல்லுவாங்க. சூனியவாதம் சொல்லுவாங்க. அடுத்தது சௌத்ராதிகர். இது ஏங்க இங்கேருந்து பின்னாடி திடீர்னு போயிட்டீங்க? 18 முடிச்சுட்டு திருப்பி ஏன் போயிட்டீங்கன்னா, இது வரைக்கும் 18 பேர் தான் நமக்கு முக்கியமான ஆள். பின்னாடி வர 6 பேர் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால் இது வரைக்கும் படித்ததை என்ன செய்கிறோம்? தேவையான செய்தியை மட்டும் தனியாக பிரிக்கிறோம். சரியா? சௌத்ராதிகர் என்னவாதி? கணபங்கவாதி. சௌத்ராதி யார்? கணபங்கவாதி. உலகம் உள்பொருள் தான், கணந்தோறும் என்ன செய்யும்? தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவன் கணபங்கவாதி. அடுத்தது சமணர். அநேகந்தவாதி. அநேகந்தவாதி 7 நாயம் சொல்கிறானா இல்லையா? என்னது? உள்ளதும் தான் இல்லையும் தான், உண்டுமாம் இல்லையுமாம், உண்டும் இல்லையுமாம் அப்படின்னு 7 நாயம் சொல்கிறானா இல்லையா? சத்தபங்கி வாதம். இவன் சொல்கிறது என்ன வாதம்? சத்த பங்கி வாதம். நியாயம், சத்தபங்கி நியாயம். அது 7 காரணம் சொல்லுவான். உள்ளதும் தான் இல்லதும் தான், உண்டுமாம் இல்லையுமாம், இல்லையுமாம் உண்டுமாம் அப்படின்னு 7 வகையாக சொல்லுவான். சரி, அடுத்தது தர்க்க மதத்தினர். அசர்க்காரியவாதி. அசர்க்காரியவாதி. சர்க்காரியவாதம் என்னது? சர்க்காரியவாதம் உள்ளது தோன்றும் இல்லது வாராது. அசர்க்காரியவாதம்னா அதுக்கு ஆப்போசிட்டு. என்னது? உள்ளது தோன்ற வேண்டா. அதான் வந்துருச்சே, உள்ளது எதுக்குயா தோன்றுது? அப்புறம் இல்லது தோன்றாது. இல்லது தோன்றாது, உள்ளது தோன்ற வேண்டா. இது எழுதிங்க. அசர்க்காரியவாதம் என்பது உள்ளது தோன்ற வேண்டா, இல்லது தோன்றாது. இல்லாத பொருள் ஒருபோதும் தோன்றாது, உள்ள பொருள் அதுதான் உள்ளதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு தோன்றணும்? அப்படி சொன்னால் யார்? யார்? தர்க்க மதத்தினர். அதனால் அவன் யார்? அசர்க்காரியவாதி. அசர்க்காரியவாதி. சாங்கியர். சர்க்காரியவாதி. சர்க்காரியவாதி. சாங்கியர் சர்க்காரியவாதி. சர்க்காரவாதம் என்னது? உள்ளது தோன்றும் இல்லது வாராது. இதெல்லாம் எதுக்கு? உலகம் தோற்றத்துக்கு. உலகத்திற்குரிய தோற்றம், உலகம் எவ்வாறு தோன்றும் அப்படின்னு கேட்டால் இத்தனை பேர் பதில் சொல்கிறான். உள்ளது தோன்றும் இல்லது வாராதுன்னு ஒரு ஆள், உள்ளது தோன்ற வேண்டா இல்லது வாராதுன்னு ஒரு ஆள், அப்புறம் கணபங்கவாதி, சூனியவாதி, அநேகாந்தவாதி, இத்தனை பேர் உலகத்தின் தோற்றத்திற்கு பதில் சொல்கிறான். சரிங்களா?
மாயாவாதி. அடுத்த ஆள் யாரு? மாயாவாதி. இவன் என்ன சொல்றான்? பரிணாமவாதி. ஒன்று 2 3 4 5 6 வாதி வரான். எங்க வாதிக்கிறீங்க சாப்பாட்டு நேரத்தில்? ஐயா முயற்சி பண்ணுங்க, வாழ்த்துக்கள். ஆனால் கேட்போம். இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் படித்தாதான் நமக்கே ஒரு தெளிவு வரும். திடீர்னு சிவஞான போதம் படிக்கும் போத திடீர்னு சாங்கியர் வந்தான், சபனை வந்தானா, இவன் எங்கேங்க வந்தான், திடீர்னு எதுக்குங்க வரான் அப்படின்னு நமக்கு எப்பவுமே சிவஞான போதம் படிக்கும் போத இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா இல்லைங்களா? திடீர்னு முதல் நூற்பா முதல் அதிகாரணத்தை எடுத்துட்டா மீமாஞ்சகர் என்ன சொல்கிறாரு, உலகாயதர் என்ன சொல்கிறான், 2ஆம் நூற்பாவை எடுத்துக்கிட்டா சமணர் என்ன சொல்கிறான், பௌத்தர் என்ன சொல்கிறான், பாஞ்சராத்திரிகர் என்ன சொல்கிறான், இவன்லாம் ஒதுக்கி எதுக்கு வரான், இவன்லாம் யார்? உண்டா இல்லையா? இத்தனை தடவை படிக்கும்போத இந்த கேள்வி வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? எதுக்கு வருது அப்படின்னு தோணுதா இல்லையா? இப்போ அந்த கேள்வி கேட்கிற போதே உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொன்னா இப்போ எத்தனை பேர் வந்துட்டோம் பாருங்க. தோன்றி நின்று ஒடுங்கும்னா தோன்றாதுங்க. அது எதுக்குங்க தோன்றுது? சொல்றவன் யாரு? சொல்றது யாரு? உலகாயதன். தோன்றவும் வேண்டாம், ஒடுங்கவும் வேண்டாம், சொல்றவன் உலகாயதன். தோன்றுவதும் இல்லை, ஒடுங்குவதில்லை சொல்றவன் மீமாஞ்சகன். உலகம் நித்தம்னு சொல்றவன் யாரு? மீமாஞ்சகன். அப்புறம் தோன்றி நின்று ஒடுங்கும் தான் எதிலிருந்து தோன்றும் அப்படின்னு சொன்னா இவன் போரா வருவான். சூனியத்திலிருந்து தோன்றும் கணபங்கவாதம் சொல்றாள். இதெல்லாம் இவன் எங்க வந்துறான்? முதல் நூற்பால வரான் இவன் போறான். ஏன்னா இவன் கொள்கை நம்ம சொல்ற தோன்றி நின்று ஒடுங்கும், இதிலிருந்து தோன்றும் அப்படின்னு சொன்னா அதை மறுக்கிறதுக்கு இத்தனை பேர் வரான். இப்போ இத்தனை பேர்த்த முதல்ல நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் தானே அவர் தெரியும். இல்லைன்னா அவன் எப்படி வருவான்? இருங்க முதல்ல அவர் யாருன்னு சொல்லுங்க, இவர் ஏன் இங்கே வந்தார் கேட்போமா இல்லையா? நான் உங்களை தான் பேச வந்தேன். யாரு கூட? சைவ சித்தாந்திட்டு பேச வந்துட்டா. இவன் ஏங்க குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கிறான்? ஒரு ஆள் பேசினா கூட பரவாயில்ல, ஒவ்வொரு அதிகரணத்துலேயும் 4 பேர் உள்ள வரான். எதுக்கு வரானே தெரியல. புத்தகத்தில் பார்த்தா அங்கே பாட்டில் இவன் ஒருத்தனையும் காணாம். பாட்டை படித்தா ஒருத்தனையுமே காணாம். உரையை படித்தா இத்தனை பேர் வந்து விடுவான். இது ஏன் வந்தான் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பரபக்கமும் சமயங்களை படிக்காமல் இவன் ஏன் வந்தான்னு உங்களுக்கு புரியுமா? புரியாது. புரியுதா இல்லையா? அதுக்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு காபந்து பண்ணணுமா இல்லையா? அதுக்கு தான் இது. சரி, அடுத்தது வாய்ப்பாடு. இதுதான். இது புரிஞ்சாதான் சிவஞான போதம் புரியும். சரிங்களா? சிவஞான போதம் புரியணும்னா இது கொஞ்சம் மெனக்கடணும். கொஞ்சம் மெனக்கட்டாதான் சிவஞான போதம் புரியும். இல்லைன்னா காற்றுல கயிறு திரிக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாரும் ஸ்டாண்டர்டாக சொல்கிற பதில் என்ன தெரியுமா? என்னது? சூப்பராக நடத்துறீங்க, எனக்கு தான் புரியல. சூப்பராக நடத்துறீங்க, எனக்கு தான் புரியல அப்படின்னு என்ன அர்த்தம்? புரிகிற மாதிரி நடத்தலை. அதை ரொம்ப அழகாக சொல்கிறது. வாத்தியார் மனசு நோகாமல் எப்படிங்க சொல்கிறது? அருமையாக நடத்துறீங்க, எனக்கு தாங்க ஒன்றுமே புரியல. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இதை படிக்கலை. முதல்ல 1 2 வாய்ப்பாடை படிச்சுட்டு கணக்கு போடும்போது 4 2 8 அப்படின்னா அங்கே ஒன்று வந்து 4 2 8 அது ஏன் 4 2 8 4 2 வாய்ப்பாடு படிச்சே இல்லையா? அது வேற படிக்கலீங்களே, அப்புறம் உனக்கு 4 2 8 எப்படி புரியும்? அப்போ என்ன செய்யணும்? அங்கே நின்றுக்கிட்டு வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னு வாய்ப்பாடு சொல்லு. உலகாயதன் என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறான்? அப்போ வந்து உலகாயதனை சொன்னால் புரியுமா? புரியாது. நீங்கள் முதல்ல 24ஐயும்
கொஞ்சமாவது கோத்ரூ பண்ணியிருந்தால் தான் அவன் எங்கே வரான் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது புரியும். இல்லைன்னா உள்ளே புரியாது. சரிங்களா? சரி, இது காரண பொருள் பார்த்தோமா இல்லையா? காரிய பொருள். அடுத்தது காரிய பொருள். காரிய பொருளை நோக்கும் இடத்து, உலகத்தினுடைய காரிய பொருளை நோக்கும் இடத்து உலகத்திற்கு முதல் காரணம். உலகத்திற்கு முதல் காரணம் எதுன்னு கேட்டால் உலகாயதர், மீமாஞ்சகர். இவங்க ரெண்டு பேரும் உலகத்திற்கு முதல் காரணம் பூதங்களே. பூதங்களே உலகத்திற்கு முதல் காரணம். பூதங்கள்லாம் என்னது? 5 பூதம். 5 பூதம் சொல்ல மாட்டாங்க, 4 தான் சொல்லுவாங்க, 5 சொல்ல மாட்டாங்க. அதனால தான் என்ன எழுதலை, பஞ்சபூதங்களேன்னு எழுதலை. ஏன் எழுதலான்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றும் எழுதுகிறோம்னா எழுதுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பஞ்சபூதங்களேன்னு எழுதிட்டேன், இவன் 5 ஏற்றுக்கிட்டான்னு அறுத்தாயிடும். இவனுக்கு 4 தான் பூதம். சரிங்களா? உலகத்திற்கு முதல் காரணம் என்னது? பூதங்களே. அதனால் இவன் யார்? பூதவாதி. பூதவாதி. உலகத்திற்கு முதல் காரணம் 4 பூதங்கள் தான் சொல்வதனால இவன் பூதவாதி. சரி, பௌத்தர். சமணர். சமணரில் ஆறுகதர். பௌத்தரில் ஆறுகதர். தர்க்கம், தர்க்க மதத்தினர். தர்க்கம். இவர்களெல்லாம் உலகத்திற்கு முதல் காரணம் அணுக்களேன்னு சொல்லுவாங்க. இதனால் இவங்க யாரு? அணுகாரணவாதி. 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 தனித்தனியாக படிக்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். தேவைப்படுற இடத்துல எடுத்து அப்ளை பண்ணணும். உங்களுக்கெல்லாம் டைம் கேள்வி கேட்கும்போது டைம் கொடுப்போம். அதுக்கு என்ன செய்யணும்? இதையெல்லாம் நல்லா அண்டர்லைன் பண்ணி அந்த பக்கத்தை மடித்து வச்சுக்கணும். கேட்ட உடனே அந்த பக்கத்தை எடுக்கிற மாதிரி. திடீர்னு சிவசங்கராந்தவாதி யார் அப்படின்னா யாருன்னு சொல்லணும். அணுகாரணவாதி யார் அப்படின்னா சொல்லணும். பூதவாதி யாருன்னு கேட்டால் சொல்லணும். புரியுதுங்களா? உங்கள் புத்தகத்தில் உரையில் பூதவாதின்னு போட்டு வச்சுருவாங்க. இருக்கும். பூதவாதி யாருன்னு கேட்டால் அது யார்? நம்ம 24 பேர்த்த பார்த்தோம், பூதவாதியை காணோம் அங்கே அப்படின்னு தொலாவோம். சரியா? யார் யார் என்ன வாதி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். தர்க்கமா? தர்க்கம் இல்லை, இதுதான் கேட்குறாங்க. ஆறுகதம். ஆறுகதர். அதில் ஒரு பிரிவுமா, நிகண்டவாதி. சமணரில் 2 பேர் இருக்காங்க. நிகண்டவாதி, ஆறுகதம்னு 2 பிரிவு இருக்குது. அதில் ஆறுகதர் தான் அணுகாரணவாதி. சரி, ஏகான்மவாதத்தில் மாயாவாதி. 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 இவங்க என்ன சொல்லுவாங்க? முதற்காரணம் என்னது உலகத்துக்கு? மாயை தான் உலகத்திற்கு முதற்காரணம். ஆனால் மாயை என்னது? இதெல்லாம் அந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டா பேரில் மயக்கம் வராது. புரியுதுங்களா? கான்செப்ட் தான் புரியணும். பேரை மட்டும் சொன்னால் எப்படி இருக்கும்? பயமுறுத்துற மாதிரி இருக்கும்.
அனிர்வசனீய முதற்காரணவாதி. அனிர்வசனீய முதற்காரணவாதி அப்படின்னு என்ன ஏதோ பெருசாக சொல்கிறீங்களே அப்படி இருக்கும். அனிர்வசனீயம்னு எதை சொல்கிறாங்க? மாயையை சொல்கிறாங்க. மாயை அனிர்வசனீயம்னு சொல்கிறாங்க. உலகத்திற்கு முதற்காரணம் என்னது? அனிர்வசனீயமாய மாயை. மாயை டிஃபைன் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் மாயாவாதியில் அவங்க உலகத்திற்கு முதற்காரணம் எது? மாயை தான். ஆனால் மாயை இன்ன தன்மை என்று சொல்ல முடியாது. அதனால் இவங்க என்னவாது? அனிர்வசனீய முதற்காரணவாதி. அனிர்வசனமாகிய மாயையே உலகத்திற்கு முதற்காரணம். முதற்காரணவாதினா முதற்காரணம்னு சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்க? மாயையை சொல்கிறாங்க. மாயை எப்படி சொல்கிறாங்க? அனிர்வசனீயம்னு சொல்கிறாங்க. இப்போ பேர் பார்த்தா புரியுதா இல்லையா? அனிர்வசனீய முதற்காரணவாதி. அனிர்வசனீய முதற்காரணவாதி. 2 சாங்கியர். இவங்க சாங்கியர் என்ன சொல்கிறாங்க? உலகத்திற்கு முதற்காரணம் என்னது? மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதி. ஆனால் இவங்களுக்கு என்ன பேர்? பிரகிருதி முதற்காரணவாதி. பிரகிருதி முதற்காரணவாதி. இந்த பேரெல்லாம் பின்னாடி நிறையா பயன்படுத்துவோம். அதுக்காக தான் இந்த பேரை சொல்கிறது. பிரகிருதி முதற்காரணவாதி. இப்போ காரண பொருளை பார்த்துட்டோம், காரிய பொருளை பார்த்துட்டோம், சரியா? இன்னொன்று, காரணப்பொருள் காரிய பொருளாக மாறுறது. காரணப்பொருள் காரிய பொருளாக மாறுவது. உங்களுடைய எல்லா சோதனையும் சாப்பாடோடு முடிஞ்சுது, சரியா? கொஞ்சம் இன்னொரு அரை மணி நேரம் கூட ஆகாது, முடிச்சுக்கலாம். அரை மணி நேரம் கூட இல்லை. காரணப்பொருள் காரிய பொருளாய் மாறுவது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சமுதாயவாதம். சமுதாயவாதம் இது யாருன்னு கேட்டிங்கன்னா அணுகாரணவாதி. அணுகாரணவாதி யாரு? பௌத்தர், சமணரில் ஆறுகதர், தார்க்கியர். 3 பேரும் அணுகாரணவாதி இல்லையா? அதில் பௌத்தரும் சமணரும். இவங்க 2 பேரும் சமுதாயவாதி. சமுதாயவாதி. அணுக்களின் சமுதாயமே உலகமாகும். அணுக்களின் சமுதாயமே உலகமாக மாறும் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? பௌத்தரும் சமணரும். சமுதாயம்னு என்னது? இப்போது எள்ளு இருக்குது, ஒரு கூடையில் கொண்டு வந்து அப்படியே கொட்டுறோம்னு வச்சுக்கோங்க. கூடையில் கொண்டு வந்து கொட்டுறோம், அது என்னது? சமுதாயம், கூட்டம். சமுதாயம்னு என்னது? கூட்டம். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்காது? ஒரு டிசிப்ளின் இருக்காது. எல்லாம் கொண்டு வந்து கொட்டினோம்னா எப்படி கொட்டும்? 1 2 3 அப்படியே கொட்டும், அப்படியே கொட்டும், அவ்வளோதான். ரேண்டமாக கொட்டும் இல்லைங்களா? அதுக்குள்ளே என்ன கிடையாது? ஒரு ஒழுங்கு இருக்காது. அதுபோல் அணுக்கள் ஒழுக்கமாக இந்த முறையில் கூடி உலகமாகுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. அதுவாக கூடும், எப்படி வேணாலும் கூடும். அணுக்களின் சமுதாயம்தான் உலகம். அதுக்கு என்ன கிடையாது? ஒரு ஒழுங்கு கிடையாது. இப்படி தான் அதை என்ன செய்ய முடியாது? ஒரு டிசிப்ளின் கிடையாது அதுக்கு. அப்படி கூடுவது தான் உலகம். அதனால் இதுக்கு என்னவாதி? அணுகாரணவாதியில் சமுதாயவாதம். சமுதாயவாதம். இந்த சமுதாயவாதம் என்பது அணுகாரணவாதியில் ஒரு பிரிவு. அணுகாரணவாதியில் ஒரு பிரிவு என்னது? சமுதாயவாதம். சமுதாயவாதம்னு என்னது? அப்படியே கூடும், அதுக்கு ஒரு வரமுறை கிடையாது. வரமுறை கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க. இதுலேயே தார்க்கியர் அவங்களும் அணுகாரணவாதி தான். ஆனால் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பவாதி.
தார்க்கியர், தர்க்க மதத்தினர். தர்க்க மதத்திற்கு தார்க்கியர்னு ஒரு பேர் இருக்குது. ஆரம்பவாதி. ஆரம்பவாதினா இந்த அணுக்கள் கூடுகிற போது வரிசையாக கூடும். 1 2 3 4ன்னு ஆரம்பமாக வரும். ஒரு டிசிப்ளினோடு சேரும். 1 அணு 2 அணு 3 அணு 4 அணுன்னு என்ன செய்யும்? வரிசையாக கூடும். வரிசையாக கூடினா அதுக்கு என்ன வாதம்? ஆரம்பவாதம். இது சமுதாயவாதம் மாதிரி. இது ஆரம்பவாதம். ஆரம்பவாதம் இதெல்லாம் ஒரு வாதம். இன்றைக்கி ஒரே வாதமும் வாதியுமா ஏகப்பட்ட வாதம் வந்துருச்சு. வகுப்பு முடிச்சுட்டு எத்தனை வாதம் எத்தனை வாதி வந்தான்னு சொல்லுங்கள். சரியா? நோட்டை பார்த்து எண்ணி சொல்லுங்கள். மனப்பாடமெல்லாம் சொல்ல வேண்டாம். அவ்வளவெல்லாம் உங்களை நான் சோதிக்க மாட்டேன். சரியா? அடுத்தது பரிணாமவாதம். பரிணாமவாதம் யார்? ஏகான்மவாதி. ஏகான்மவாதியில் பரிணாமவாதம் சொல்கிறது யார்? யார் சொல்கிறா? பார்க்கரர் முதலாகி 3 பேரும் பரிணாமவாதி தான். கிரீடா பிரமவாதம் எல்லாமே அதுதான். அடுத்தது விவர்த்தனவாதம். இது இப்பி வெள்ளியாய் தருவது. இப்பி வெள்ளியாய் தருவது. இது யாரு? விவர்த்தனவாதம். இப்பி வெள்ளி போல் தெரியும் சொல்றவர் யாரு? யார் சொல்றா? இப்பி வெள்ளி மாதிரி தெரியறது. சிப்பி வெள்ளி மாதிரி தெரியும் சொல்றவர் யாரு? மாயாவாதி. அந்த வாதத்துக்கு இன்னொரு பேர் என்னது? விவர்த்தனவாதம். விவர்த்தனம்னா இன்னொன்னா தெரியறது. கயிறு பாம்பா தெரியறது. அந்த வாதத்துக்கு பேர் விவர்த்தனவாதம். அடுத்தது விருத்தி. இப்போ இதுவரைக்கும் பார்த்தது இதெல்லாம் என்னதுங்க? பரிணாமம். விருத்தின்னு என்னது? விருத்தி ஒன்று இன்னொன்றாய் மாறுவது. மாறுவதுனா இயல்பு மாறாது. படம் குடில் ஆனார் போல. படம் குடில் ஆனார் போல. குடில் ஆனார் போல சாமியான பந்தல் தான். ஒரு துணி என்ன ஆகுது? ஒரு டென்ட்டாக மாற்றுறீங்களா இல்லையா? மடித்து வச்சுருக்கிறீங்க. அதை என்ன செய்கிறீங்க? விரித்து ஒரு டென்ட் ஆக்கிடுறீங்க. படம் என்பது துணி, குடில்னா ஒரு டென்ட்டு. மடித்து வச்சுக்கிற துணி என்ன செய்கிறீங்க? விரித்து ஒரு டென்ட் ஆக்கிட்டீங்க. இப்போ துணியில் ஏதாவது மாறுபாடு இருக்கா? இல்லை. பர்பஸ்ஸு மாறிச்சா இல்லையா? மடித்து வச்சுருந்தா பர்பஸ் வேறு, விரித்து வச்சா பர்பஸ் வேறு. தொழில் பற்றி அது என்ன ஆகுது? ஒன்று இன்னொன்றாய் மாறினாலும் அதனுடைய தன்மை என்ன ஆகாது? மாறாது. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர்? விருத்தின்னு பேர். பரிணாமம் பால் தயிராதல் போல. பால் என்ன ஆயிடுச்சு? இப்போ தயிராயிடுச்சு. அதுக்கு பேர் என்னது? பரிணாமம். அப்போது ஒன்று இன்னொன்றாய் மாறும். மாறுகிற போது அதன் இயல்பு என்ன ஆகிடுது? மாறுதா இல்லையா? இயல்பு மாறினால் பரிணாமம். இயல்பு மாறாமல் பயன் மட்டும் மாறினா விருத்தி. இதெல்லாம் டெக்னிக்கல் டேமே. புரியுதுங்களா இல்லைங்களா? இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பரிணாமம்னா என்ன, விருத்தினா என்ன? ஏகதேச பரிணாமம். ஏகதேச பரிணாமம். இப்போ இந்த ஒரு பொருள், இப்போ நீங்கள் பாலை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து என்ன செய்கிறோம்? வச்சுருக்குறோம். வெண்ணெயில் ஒரு பக்கம் மட்டும் புழு பிடிச்சிருக்கோம்.
மீதியெல்லாம் வெண்ணெய் நல்லா இருக்கு என்ன செய்வோம், அந்த புழுவை மட்டும் எடுத்து போட்டுருவோம். இந்த பரிணாமத்துக்கு என்ன பேர்? ஏகதேச பரிணாமம். வெண்ணெய் புழுவாதல் ஏகதேச பரிணாமம். அப்படின்னா ஒரு பகுதி மட்டும் கெட்டு போச்சு, ஒரு பகுதி மட்டும் கெட்டு போச்சு, மற்றதெல்லாம் எப்படி இருக்கு? அப்போ ஒரு பகுதி மட்டும் பரிணாமம் ஆச்சுன்னா அதற்கு ஏகதேச பரிணாமம். மொத்தமும் மாறினா முழு பரிணாமம். மொத்தமும் மாறினா முழு பரிணாமம், ஒரு பகுதி மட்டும் மாறினா ஏகதேச பரிணாமம். இது பூரா டெக்னிக்கல் டேமு. சித்தாந்தம் படிக்கணும்னா இந்த டேமில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏகதேச பரிணாமம்னா என்ன, முழு பரிணாமம்னா என்ன, விருத்தினா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் என்ன செய்ய முடியும், சித்தாந்தம் படிக்க முடியும். இதை பாருங்கள், இத்தனை நாள் கழித்து சொல்கிறீங்க, முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாம். சரி, அந்த அளவில் வச்சுக்குவோம். அகச்சமயத்தை மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம். அங்கே ஒன்றும் பெருசாக வேலை இல்லை, அகச்சமயத்தார்கிட்ட பெருசாக வேலை இல்லை. மதிய உணவை முடிச்சுட்டு வந்து அவர்களை முடிச்சுட்டு முதல் 100 பாக்குள்ளே போயிடலாம். திருச்சிற்றம்பலம். கேள்வி கேட்க வேண்டாமா? கேள்வி கேட்கலன்னு நடக்கிற விளைவுக்கு யார் பொறுப்பு? தென்னாடுடைய சிவனியே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த மாதம் 5வது ஞாயிற்றுக்கிழமை வச்சலாம். சித்தாந்த வகுப்பு இந்த மாதம் 5வது ஞாயிற்றுக்கிழமை 29/3. ஏன்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம், அதனால் சிறப்பு வகுப்பு வச்சாதான் நம்ம சிலபஸ் கவர் பண்ண முடியும். அதனால் இந்த வாரம் 5வது ஞாயிற்றுக்கிழமை சித்தாந்த வகுப்பு, அடுத்த வாரம் திருமுறை வகுப்பு. அதுவும் போன மாதம் இந்த மாதம் 2